Hello guys, welcome to InteSkill channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட் போர்டிங் சிஸ்டம் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம ஜாவா யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்துட்டு கன்சோல் பேஸ்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட் டைட்டில் அப்படின்னு பார்க்குறப்போ பெட் போர்டிங் சிஸ்டம். ஓகே, கன்சோல் பேஸ்ட் ஜாவா மினி ப்ராஜெக்ட். நம்ம எதை யூஸ் பண்ணி இது டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஓப்ஸ் கான்செப்ட்டு, மற்ற அரே லிஸ்ட் ஆகட்டும். ஓகே, ஸோ மற்ற கான்செப்ட் எல்லாமே, மற்ற கான்செப்ட் அப்படின்னா அது ஒரு டிசிஷன் மேக்கிங் ஆகட்டும், லூப்பிங் ஆகட்டும், யூஸருக்கு இருந்த இன்புட்டை கெட் பண்ணுறதாகட்டும், இது மாதிரி எல்லா கான்செப்டையும் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரியல் வேர்ல்டு பெட் போர்டிங் சென்டர். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதில் நிறைய வந்துட்டு மாடியூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாடியூல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு குட் ப்ராக்டிஸாக இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மினி ப்ராஜெக்ட் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணணும், எந்தெந்த ஃபைல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும், என்ன பர்பஸ்க்காக ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஓகே, என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஸோ ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு இந்த இடத்துல புரியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் மெயினாக நம்ம என்ன பர்பஸ்க்கு இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு யூசர் வந்துட்டு அல்லது ஒரு பெட் ஓனர் இருக்காங்க அப்படின்னா அந்த பெட் ஓனர் வந்துட்டு அவங்க பெட்காக வந்துட்டு ரூம் வந்து புக் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அந்த ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேவை பொறுத்து அவங்களுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும். இதை மேனேஜ் பண்ணுறது ஃபுல்லாக வந்துட்டு எய்தர் ஸ்டாஃப் ஆர் மேனேஜர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டுடைய அப்ஜெக்டிவ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு லாஜிக் பில்டிங் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். அதாவது எந்த இடத்துல எந்த லாஜிக் யூஸ் பண்ணணும், எந்த கான்செப்டை யூஸ் பண்ணணும், ஓகேங்களா, ஸோ மெத்தட் எங்கே யூஸ் பண்ணணும், கலெக்ஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஓகே, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஹேண்ட்லிங், யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்ஸ் கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இங்கே தரவாயிடும். ஓகே, அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இது கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஜாவா கோர் ஜாவா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ஓரியன்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் எப்படி, ஓகே, அடுத்ததாக மற்ற டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங் பூட் ஆகட்டும், ஓகேங்களா, அடுத்தது வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு வந்துட்டு ஆங்குலர் ஆகட்டும், ஸோ லைப்ரரி ஆகட்டும், ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃபோ அல்லது மேனேஜரோ, ஓகேங்களா, ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட் ஓனர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், அந்த பெட் ஓனர்ஸ்க்கான பெட் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், ஓகே, அவங்களுடைய செல்ல பிராணிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு இதில் மேனேஜ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டேஸ்க்கு வந்து புக் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ அந்த காஸ்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு டே, ஓகே, பர் டேக்கான அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ண போகுது. இந்த ப்ராஜெக்டில் நம்ம அதெல்லாம் தான் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டுக்காக ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா கலெக்ஷனை விட அரே லிஸ்ட் அப்படின்றது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த பர்பஸ்க்காக. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஓப்ஸ் கான்செப்டையும் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம் சிங்கிள் ப்ராஜெக்டில். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரம் தி ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு எண்டு வரைக்கும் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெளிவாக புரியும். எந்த கான்செப்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நாலேஜ் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மினி ப்ராஜெக்ட் தான். பட் இந்த ப்ராஜெக்டில் அதாவது சின்னதாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம பெரிய லெவலில் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக புரியும், அந்த ஃப்ளோவே நம்மளுக்கு புரியும். டைரெக்டாக எடுத்தோடனே பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், என்ன ப்ராஜெக்டுடைய ஃப்ளோ அப்படின்றது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, அதனால் இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இல்லை நம்ம என்னென்ன மாடியூல்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் மாடியூல். ஆக்சுவலாக எதுக்காக இந்த யூசர் மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மாடியூலில் தான் வந்துட்டு
நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வைக்க போகிறேன். இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெனு எல்லாமே ஷோ பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேனேஜர் அப்படின்ற ஒரு மாடியூல். இந்த மேனேஜர் மாடியூல் என்ன பண்ண போகிறோம்னா யூசர் கிளாஸ்லேருந்து இன்னெரிட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னெரிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மெனுக்கான லாஜிக்ஸ் எல்லாமே இந்த மேனேஜர் மாடியூலில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட் ஓனர். ஸோ பெட் ஓனர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு என்கேப்சுலேஷன் கிளாஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, என்கேப்சுலேஷனில் வந்துட்டு ஓனர்ஸ்க்கான டேட்டாலாம் நான் வந்துட்டு கெட் பண்ணிக்க போகிறேன். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ்க்கான டேட்டான்னு பார்க்குறப்போ ஐடி, நேம், கான்டாக்ட் இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஓனர்கிட்டேருந்து நான் வந்து கெட் பண்ண போகிறேன்றனால இந்த ஒரு மாடியூல் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெட் மாடியூல். இந்த பெட் மாடியூலில் இங்கேயும் ஆக்சுவலாக என்கேப்சுலேஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்கான ஒரு டேட்டாவையும் ஓகே ஓனரையும் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், லிங்க் பண்ண போகிறோம் இந்த மாடியூலில். ஓகே, ஸோ ஒரு மாடியூலும் இம்பார்ட்டண்ட்டு தான். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாடியூல்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் அப்படின்ற ஒரு மாடியூல் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ரூம் நம்மளுக்கு வந்துட்டு அலோகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரூம் நம்பர் ஆகட்டும், அடுத்ததாக அந்த ரூம்க்கான ப்ரைஸ் என்ன, பர் டேக்கான ப்ரைஸ் என்ன, இது மாதிரியான டீட்டெயில் ஆகட்டும், இதெல்லாமே நம்ம வந்துட்டு இந்த மாடியூலில் மேனேஜ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங். ஸோ போர்டிங்கில் என்னெல்லாம் பண்ண போகிறோன்னா புக்கிங்க்கான லாஜிக் எல்லாமே நம்ம இங்கே தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது பெட்டு, ஓகே ரூம், நம்பர் ஆஃப் டேஸ், ஓகே டோட்டல் காஸ்ட்டு, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம இந்த மாடியூலில் தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட் புக்கிங் ஆப், பெட் போர்டிங் ஆப் அப்படின்ற ஒரு மாடியூல். ஸோ இதில் நம்மளுக்கான மெயின் ஃபைல் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது கண்ட்ரோல், அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஓகேங்களா, அடுத்து லூப்பிங் ஆகட்டும், அடுத்தது பார்த்தீங்கன்னா மெனு இன்ட்ராக்ஷன் ஆகட்டும், ஓகே டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே இதில் நம்மளுக்கு அவைலபிள். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கான ப்ளூ பிரிண்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பிரிண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். எப்போயுமே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஓகேங்களா? என்னென்ன மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு எத்தனை ஃபைல் நம்மளுக்கு தேவை, ஓகேங்களா, ஒரு ஃபைலுக்குள்ளேயும் என்னெல்லாம் பண்ண போகிறோன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய நேம், பெட் போர்டிங் சிஸ்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜுக்குள்ளே user.java, மேனேஜர், பெட் ஓனர், பெட் ரூம் போர்டிங், பெட் போர்டிங் ஆப், இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு ஃபைல்லையும் ஒரு லாஜிக் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டில் டோட்டலாக நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது யூசர் அப்படின்ற கிளாஸ்லேருந்து மேனேஜர் அப்படின்ற கிளாஸ்க்கு நம்ம இன்ஹெரிட் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக யூசர் அப்படின்ற கிளாஸில் நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்ற போகிறன்றனால அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட் என்கேப்சுலேஷன். ஸோ இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ரைவேட் மெம்பர் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிவிட்டு பப்ளிக் மெத்தட்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் கெட்டர் செட்டரை யூஸ் பண்ணி. இங்கே நம்ம மெயினாக கெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம், ஓவர் ரைடிங். ஓகே, ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தடை இன்னொரு கிளாஸில் எடுத்துகிட்டு வந்து நான் ஓவர் ரைட் பண்ண போகிறேன். அடுத்ததாக நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மல்டிபிள் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு அரேலிஸ்ட் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ். ஓகே, ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணுறதுக்காக ஸ்கேனர் கிளாஸ். ஓகே, ஸோ மெனு ட்ரிவன் லாஜிக் வித் ஸ்விட்ச் அண்ட் லூப். ஓகே, ஸோ யூசருடைய சாய்ஸை பொறுத்து நம்மளுக்கு என்னெல்லாம் அவுட்புட்டை நம்மளுக்கு வரணும், ஃபஸ்ட் அவங்க என்ன இன்புட் வாங்க போகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், அவுட்புட் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ப்ராஜெக்டுடைய ஓவர் வியூ. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், எக்லிப்ஸ் போய்க்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் ஆல். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட் நேம் நான் வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ஜாவா ப்ராஜெக்ட். ஒருவேளை உங்களுக்கு ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்றது இல்லைன்னா ஜாவா நீங்கள் டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்றது எனேபிள் ஆகிடும். நெக்ஸ்ட் என்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ராஜெக்ட் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் பெட் போர்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வெர்ஷன் வந்து 21 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓகே, வெர்ஷன்
மேட்டர் கிடையாது. நீங்கள் இந்த 8 ஓகே, ஸோ 11, 17, 21 ஸோ எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் என்டர் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஃபினிஷ் பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வேண்டாம், ஸோ தட் நான் நோ கொடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கான ரூட் பேக்கேஜ் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ பேக்கேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம் டாட் ஸோ பெட் போர்டிங் அப்படின்னு மட்டும் நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்ற நான் கொடுத்துக்கிறேன். ரூட் பேக்கேஜ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைல்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு மாடியூலாக நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாடியூல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர் மாடியூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னா user.java அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். உங்கள் பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ அப்படின்ற ஆப்ஷனில் கிளாஸ் வாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு யூசர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே ஆக்சுவலாக ஜென்ரலாக எதுக்காக இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் யூஸரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதை நான் என்னவா மாற்ற போகிறேன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்ற போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எல்லோரும் ஷேர் பண்ணணும் அப்படின்றனால நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங் நேம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நான் என்னவா க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ளே இருக்கும், மெத்தடுக்கு வெளியில் இருக்கும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். எதுக்காக இந்த வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி யூசர் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூசருக்கான நேம் அது வந்துட்டு மேனேஜர் நேமாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். எதுக்காக நான் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நேம் ஆஃப் தி யூசர் ஓகேங்களா, ஒரு யூஸரை வந்துட்டு நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருந்தால் அது பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பப்ளிக் யூசர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிக் யூசர் அப்படின்றப்போ பப்ளிக் அப்படின்றது மாடிஃபையர், யூசர் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருக்குது, ஸோ தட் இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எம்டி கன்ஸ்ட்ரக்டரும் கொடுக்கலாம் அல்லது பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டரும் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ உள்ளே வந்துட்டு திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திஸ் அப்படின்ற கீவேர்டு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஜாவாவில் திஸ்ன்றது கீவேர்ட். ஓகே, இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் கிளாஸில் இருக்கிற வேரியபிளை இன்வோக் பண்ணுறதுக்கோ கரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட் இன்வோக் பண்ணுறதுக்கோ அல்லது கரண்ட் கிளாஸில் இருக்கிற உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் பண்ணுறதுக்கோ இந்த திஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இந்த லைன் நம்பர் 7ல் நான் எதுக்காக இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கரண்ட் கிளாஸில் இருக்கிற வேரியபிளை இன்வோக் பண்ணுறதுக்காக தான் திஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். ஏன் அப்படின்னா நான் இங்கே பேராமீட்டராக கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த நேமும் என்னுடைய வேரியபிள் நேமும் சேமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ கம்பைலர் வந்துட்டு என்ன ஆகக்கூடாது, கன்ஃபியூஷன் வந்துட்டு ஆகக்கூடாது. எப்போ நான் என்னுடைய கிளாஸுக்கு என்னுடைய கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறனோ ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறப்ப எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், அந்த வேல்யூ எனக்கு இந்த இடத்துல அசைன் ஆகும். நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணேன், அந்த வேல்யூ எனக்கு இங்கே வரும். ஸோ வர்ற வேல்யூ இப்போ நீங்கள் ஒரு வேளை திஸ் யூஸ் பண்ணலன்னா ஓகே திஸ் யூஸ் பண்ணலன்னா எரர் வருமானா எரர் வராது, பட் வார்னிங் இந்த இடத்துல காமிக்குது பாருங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் யூஸ் பண்ணாதப்போ நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க, அந்த வேல்யூ எனக்கு இங்கே ஸ்டோர் ஆகணுமா அல்லது இங்கே ஸ்டோர் ஆகணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த டைமில் ஜேவிஎம் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். அதாவது இந்த வேல்யூக்கான டேட்டா டைப் என்னன்னு பார்க்கும். ஓகே, ஸோ டேட்டா டைப் என்ன, ஸ்ட்ரிங்கு. நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ தான் பாஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்ட்ரிங்குக்கான டிஃபால்ட் வேல்யூ அந்த இடத்துல என்ன பண்ணிடும் அப்படின்னா அசைன் பண்ணிடும். அதாவது ஸ்ட்ரிங்குக்கான டிஃபால்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நல். ஸோ நல் அப்படின்றது அசைன் பண்ணிடும். அப்போ நம்ம என்ன தான் வேல்யூ பாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அவுட்புட் என்ன வராது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா, இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்பராக நம்ம திஸ் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ திஸ் கீவேர்டு வந்துட்டு மேண்டேட்டரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய பேராமீட்டர் நேமும் உங்களுடைய வேரியபிள் நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்போ மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் என் அப்படின்னு மட்டும் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்,
நேம் ஈக்குவல் டு என் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும், அந்த டைமில் திஸ் தேவையில்லை. ஓகே, பட் திஸ்ஸோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் கிளாஸ் வேரியபிளை நம்ம இந்த இடத்துல இன்வோக் பண்ணுறோம். ஓகே, ஜென்ரலாக திஸ் வந்து 3 சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ கரண்ட் கிளாஸில் இருக்கிற வேரியபிளை இன்வோக் பண்ணுறதுக்கோ, கரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட் இன்வோக் பண்ணுறதுக்கோ, கரண்ட் கிளாஸில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் பண்ணுறதுக்கோ திஸ் யூஸ் பண்ணுவோம். நான் ஏன் இதை அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டே எதுக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிற கான்செப்ட் எல்லாமே, ஓகேங்களா, நம்ம படிச்சிருக்கிற கான்செப்ட் எல்லாமே நம்மளால் ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் போகிறப்ப கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியுதா, ஓகே, எந்த இடத்துல எந்த கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அப்போது உங்களுக்கு ஒரு கீவேர்ட் ஆகட்டும், ஓகே, ஒரு வேரியபிள் ஆகட்டும். இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஓகேங்களா, கிளாஸ்க்குள்ளே இருக்குது, மெத்தடுக்கு வெளியில் இருக்குது. அப்போ நான் ஏன் வந்து லோக்கல் கொடுக்காம இன்ஸ்டன்ஸ் கொடுத்தேன், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு இடத்துலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், அதனால தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் வாய்ட் என்னுடைய மெத்தட் நேம் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல மெத்தட் நேம் நான் என்ன பண்ணுறேன்னா ஷோ மெனு. எப்போவுமே ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்க அல்லது ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணுறீங்க, ஓகே, கிளாஸ் நேம் கொடுக்குறீங்க, ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்குறீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கோ உங்களுடைய ப்ரோக்ராமுக்கோ ரெலவெண்ட்டான நேம் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஷோ மெனுன்னு கொடுத்துருக்கான ரீசன் என்ன, என்னுடைய மெனு என்னவோ அதை ஷோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேமை கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் மெத்தட் நேம் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த மெத்தட் நான் என்னவா மாற்றுறேன், அப்ஸ்ட்ராக்டாக மாற்றுறேன். நான் ஏன் அப்ஸ்ட்ராக்டாக மாற்றணும், அப்போ தான் இந்த மெத்தடுக்குள்ளே இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷனை நான் இங்கே ஹைட் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த பர்பஸ்க்காக நான் அப்ஸ்ட்ராக்டாக மாற்றுறேன். அதே மாதிரி எப்போ உங்களுடைய கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்துடுச்சோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிளாஸும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறணும். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்டாக மாற்றுறேன், எல்லா எரரும் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம், யூசர் மாடல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், தட்ஸ் இட். அடுத்து நான் என்ன மாடல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் அப்படின்ற ஒரு மாடல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக வந்துட்டு என்னுடைய பேக்கேஜ் இருக்கு இல்லையா, ரூட் பேக்கேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், மேனேஜர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் நான் கொடுத்துட்டு ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல மெயின் மெத்தட்லாம் தேவையில்லை. ஓகே, எதுக்காக இந்த மேனேஜர் அப்படின்ற கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய யூசர் அப்படின்ற கிளாஸ்லேருந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்டென்ஸ் யூசர். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் உள்ளே எடுத்துகிட்டு வரோம். நம்ம ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ பேஸ் கிளாஸ் வந்து யூசர், டெரிவேட்டிவ் கிளாஸ் வந்து மேனேஜர். ஓகே ஃபைன். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு எரர் வருது. ஏன் எரர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே நல்லா கவனிங்க. ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்றப்போ உங்களுடைய பேஸ் கிளாஸில் இங்கே பாருங்கள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்குது, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டரும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே நான் கன்ஸ்ட்ரக்டரும் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண போகிறேன். ஓகே சரி, ஜென்ரலாக இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எதுக்காக நான் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், மேனேஜருடைய நேம் வந்துட்டு சூப்பர் கிளாஸ்க்கு நான் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் நான் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்காக பப்ளிக் மேனேஜர். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சூப்பர் கிளாஸ்லேயே நம்மளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. பட் அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸ்ட்ரிங் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டராக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நான் இங்கேயும் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் தான் இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணணும். ஓகே, அதாவது நான் க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. ஸோ ஸ்ட்ரிங் நேம். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன கால் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆஃப் நேம். ஓகே, ஸோ சூப்பர் ஆஃப் நேம். ஃபைன். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டெரிவேட்டிவ் கிளாஸில் இருந்துட்டு பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்ணுறேன். கைஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, லாஸ்ட் ப்ரோக்ராமில் அதாவது யூசர் அப்படின்ற ப்ரோக்ராமில் ஓகே நான் திஸ் கீவேர்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கரண்ட் கிளாஸ் வேரியபிள் இன்வோக் பண்ணுறதுக்கு, கரண்ட் கிளாஸ் மெத்தட் இன்வோக் பண்ணுறதுக்கு, கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் பண்ணுறதுக்கு. பட் அதுவே இங்கே சூப்பர் அப்படின்ற கீவேர்டும் இருக்குது ஜாவாவில். ஓகே, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, ஸோ சூப்பர் கீவேர்டை பற்றியும் கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
திஸ் கீவேர்டை பற்றி கொஸ்டின் கேட்குறதுக்கும் ஹை சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, சூப்பர் கீவேர்டுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும், நம்ம திஸ் வந்து கரண்ட் கிளாஸ் அப்படின்னா சூப்பர் வந்துட்டு சூப்பர் கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ். ஓகேங்களா? அப்போ பேரண்ட் கிளாஸில் இருக்கிற வேரியபிள் இன்வோக் பண்ணுறதுக்கு, அல்லது பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட் இன்வோக் பண்ணுறதுக்கு, அல்லது பேரண்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் பண்ணுறதுக்காக சூப்பர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ப்ரோக்ராமில் லைன் நம்பர் 5ல் நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணுறதுக்காக தான் இந்த லைன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்போ கன்ஸ்ட்ரக்டர் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய பெட் போர்டிங் சிஸ்டம்க்கான மெனு நான் வந்துட்டு என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மெனு பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா எல்லாமே இன்புட்டை வாங்கி அவுட்புட் எல்லாமே ப்ராசஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்னோடய யூசர் அப்படின்ற கிளாஸில் நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஐ மீன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை தான் இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஓவர்ரைட் பண்ணுறேன். ஓவர்ரைட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறேன், ஓவர்ரைட் அப்படின்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக் வாய்ட் ஷோ மெனு, இதுதான் என்னுடைய மெத்தட் நேம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணோடனே பாருங்கள் எரர்லாம் போயிடுச்சு. அடுத்தது இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, system.out.println within double quotes, ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, வெல்கம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கன்கரண்ட் ஆப்ரேட்டர் நேம் கொடுத்துக்கிறேன், அகெயின் கன்கரண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ பெட் போர்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், system.out.println. அடுத்து நான் என்னெல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசர் வந்துட்டு 1 ப்ரெஸ் பண்ணாங்க ஓகே அப்படின்னா, ரெஜிஸ்டர் பெட் ஓனரை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும். ஓகே, அதாவது ஓனருடைய டீட்டெயிலை ரெஜிஸ்டர் பண்ணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா system.out.println. ஓகே, 2 ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ தட் ஆட் பெட். ஓகே, ஸோ அடுத்ததாக 3 ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய பெட் ஓனருக்கும் சரி பெட்க்கும் சரி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரூம் வந்து புக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ புக் போர்டிங் ரூம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா system.out.println. அவங்க 4 ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா என்னென்னலாம் புக்கிங் இருக்குன்றதை வியூ பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ தட் வியூ புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். அடுத்தது system.out.println. அவங்க 5 ப்ரெஸ் பண்ணாங்கன்னா வேலை முடிஞ்சது கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது ஆப்பை விட்டு எக்ஸிட் ஆகணும். சரியா? ஃபைன். ஸோ இவ்வளோ தான் இந்த மெத்தடில் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஆல்மோஸ்ட் இல்லை, டோட்டலாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மேனேஜர் அப்படின்ற மாடியூலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? மேனேஜர் மாடியூல் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஹெரிட்டன்ஸ் பேஸ் கிளாஸ்லேருந்து டெரிவேட்டிவ் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸில் இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இங்கே நான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது ஓவர்ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். அடுத்த மாடியூல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் ஓனர்ஸ்க்காக நம்ம வந்துட்டு மாடியூல் க்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். என்னுடைய பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், நியூ கிளாஸ். ஸோ இங்கே நான் கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் ஓனர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். எதுக்காக இந்த கிளாஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இது என்கேப்சுலேஷனை தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது ஓனருக்கான டீட்டெயில் எல்லாமே நான் வாங்குகிறேன். ஓனருக்கான டீட்டெயிலாம் என்ன, அவங்களுடைய ஐடி ஆகட்டும், ஓகே, ஓனருடைய நேம் ஆகட்டும், அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம வாங்குறதுக்காக இந்த மாடியூல் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே ஓகே என்கேப்சுலேஷன் எடுத்துகிட்டு வரதுனால நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும் என்கேப்சுலேஷன் அப்படின்னாலே ப்ரைவேட் மெம்பர் வேரியபிளாக தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் இன்ட் ஓனர் ஐடி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ரைவேட் இன்ட் ஓனர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். யூனிக் ஐடி ஃபார் ஈச் பெட் ஓனர், அந்த பர்பஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓனருடைய நேம் நான் வாங்கணுன்றதுக்காக ஸோ ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் நேம்னு கொடுத்தாலும் சரி, ஓனர் நேம்னு கொடுத்தாலும் சரி, சாய்ஸஸ் யூஸ். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனருடைய கான்டாக்ட் டீட்டெயில், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர், இந்த மாதிரி நான் வாங்க போகிறேன் அப்படின்றதுக்காக ஸோ ப்ரைவேட்
ஸ்ட்ரிங், நான் ஸ்ட்ரிங்லேயே வச்சுக்கிறேன், எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், 3மே ப்ரைவேட் வேரியபிள். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபீல்டு எல்லாமே நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்றனால ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக் இல்லை பப்ளிக். ஓகே, ஸோ என்னுடைய மெத்தட் நேம். ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம எத்தனை வேரியபிள் வச்சுருக்கோம், 3 வேரியபிள் வச்சுருக்கோம். ஓகேங்களா, அப்போ நான் வந்துட்டு அதே மாதிரியே நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்ட், ஸோ ஓனர் ஐடி கமா ஸ்ட்ரிங்கு நேம் கமா ஸ்ட்ரிங்கு காண்டாக்ட் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 3 பேராமீட்டர்ஸ் அப்படின்ற நான் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். this dot owner id equal to owner id, அடுத்தது this dot name equal to name, அடுத்தது this dot contact equal to contact. இதை தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, ஸோ this dot owner id equal to owner id, next this dot name equal to name, அடுத்தது this dot contact equal to contact. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கன்ஸ்ட்ரக்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கெட்டர் மெத்தட்னு எழுதுறேன். எதுக்கு, ப்ரைவேட் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கெட்டர் மெத்தட்னு எழுதுறேன். ஓகேங்களா, கெட்டர்னா நீங்கள் கெட்டர் அப்படின்ற ஒரு நேமில் மெத்தட் எழுத மாட்டீங்க. ஓகேங்களா, ஒரு வேரியபிளுக்காக ஒரு வேரியபிள் நீங்கள் கெட் பண்ணணுன்றதுக்காக அந்த வேரியபிள் நேமே கெட் மெத்தடை நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வர போகிறோம், பப்ளிக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் பப்ளிக் இன்ட் கெட் ஓனர் ஐடி. ஓகே, இந்த மெத்தட் வந்துட்டு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணுதுன்றனால நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன், ஸோ ஓனர் ஐடி இன்டிஜர் வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா கைஸ், நல்லா கவனிங்க, கெட்டுன்ற நேம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த ஓனர் ஐடி அப்படின்றது என்ன அப்படின்னு, ஐம் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ இந்த ஓனர் ஐடி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான். ஓகே, அதுதான் அந்த நேம் தான் இங்கே நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுதான் கெட்டர் மெத்தட். ஓகே, இப்போ ஒரு மெத்தட், அதாவது ஒரு வேரியபிளுக்கு கெட்டர் மெத்தட் எழுதிட்டோம். ரிமைனிங் இன்னும் 2 வேரியபிள் இருக்கு இல்லையா. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் நேம். ஓகே, இது ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண போகிறதுனால நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு நேம் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஸ்ட்ரிங் என்ன பெண்டிங் இருக்குது, காண்டாக்ட் என்ன பெண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், கெட் காண்டாக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் வந்துட்டு ரிட்டர்ன் காண்டாக்ட், இது ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுறதுனால ரிட்டர்ன் அப்படின்றத யூஸ் பண்ணி காண்டாக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா ஃபைன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த கெட்டர் மெத்தட்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரைவேட் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கெட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெட் ஓனர் அப்படின்ற மாடியூல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த மாடியூல் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்கேப்சுலேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, என்கேப்சுலேஷனில் ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அடுத்ததாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர். எதுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர், எல்லா ஃபீல்டும் நான் இனிஷியலைஸ் பண்ணணுன்றதுக்காக நான் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் மெத்தட்ஸ். எதுக்காக பப்ளிக் மெத்தட்ஸ், அதாவது கெட்டர் மெத்தட் எதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன்னா என்னுடைய ப்ரைவேட் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக கெட்டர் மெத்தட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த மாடியூல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட் அப்படின்ற மாடியூல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் என்னுடைய பேக்கேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ என்னுடைய கிளாஸ் நேம் வந்துட்டு பெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஸோ இந்த மாடியூலில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து என்கேப்சுலேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, எதுக்காக என்கேப்சுலேஷன், லாஸ்ட்டாக பெட் ஓனர்ஸ்க்கான டீட்டெயிலாக நம்ம வாங்கணும் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பெட்டுக்கான டீட்டெயில் எல்லாமே வாங்க போகிறோம். அதாவது உங்களுடைய செல்ல பிராணிக்கான டீட்டெயில் எல்லாமே வாங்க போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பெட்கான ஒரு ஐடி, ஓகே, ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக ஒரு ஐடி நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக அந்த பெட்டுடைய நேமு. ஓகே, நீங்கள் ஏதாவது நிக் நேம்லாம் வச்சுருப்பீங்க ஓகேவா, அந்த மாதிரி நேமு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைப்பு, அது வந்துட்டு ஆடா மாடா கோழியா, ஓகே, குதிரையா, அந்த மாதிரி நான் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, ஸோ இப்போ வந்து பூனை நாய் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஓகே, அதனுடைய டைப் என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்தது ஓனர். ஓகே, ஓனர் தான். ஓகே, ஸோ ஓனருடைய டைப்லாம் நான் இந்த இடத்துல சொல்ல வரல, ஓனர். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா கொண்டு வர போகிறோம். சரியா, சரி. ஸோ இப்போ இந்த பெட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். ஓகே,
ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் வேரியபிள் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஐடி. ஓகே, பெட்டோடைய ஐடி எடுத்துக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கும் யூனிக்கான ஐடி நான் வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்ற பர்பஸ்க்காக பெட் ஐடி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஏன் அதை ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும், ஐடின்னு சொல்லிட்டீங்க அப்புறம் ஏன் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஒரு பெட்டுடைய ஓனர் ஐடிக்கு வந்துட்டு இப்போ ஒரு மேனேஜர் இருக்கார் ஒரு ஹோட்டலில். ஓகே, அவங்க வந்து புக்கிங் எடுக்கிறாங்கன்றப்போ ஒரு புக்கிங்க்கு அவங்க வந்து யூனிக்காக மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா, அப்போது அந்த புக்கிங் வந்து எப்படி அவங்க யூனிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா அதுக்கு ஒரு ஐடி வச்சுப்பாங்க. ஓகே, அந்த பெட்டுக்குன்னு ஒரு ஐடி, இப்போ நம்ம பெட் பற்றி தான் பார்க்குறோன்றப்ப பெட்டுக்குன்னு ஒரு ஐடி. அப்போ ஐடின்னு வரப்போ வெறும் நம்பர் மட்டுமே அந்த இடத்துல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P001 இந்த மாதிரி நான் அவங்க வைக்கிறாங்கன்னா நம்பரும் வருது ஸ்ட்ரிங்கும் வருது. அதனால தான் நான் வந்து டோட்டலாக என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் அப்படின்றத எடுத்திருக்கேன். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் நேம். ஓகே, இது எதனுடைய நேம்னா பெட் நேம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்டுக்கான டைப் நம்ம கொடுக்கணும். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் ஸ்ட்ரிங் டைப். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். இந்த இடத்துல நான் வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலாக இது வரைக்குமே நான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸ்ட்ரிங்ன்றது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அதே மாதிரி இங்கேயும் நான் வந்துட்டு ஒரு நான் ப்ரிமிட்டிவ் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் என்னென்னா நம்மளுடைய கிளாஸ் நேமே நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பெட் ஓனர் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல. ஓகே, இதைத்தான் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டைப்பாக நான் யூஸ் பண்ணுறேன். பெட் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் வித் பெட் ஓனர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹேஷியர் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், வேரியபிள் அதாவது ப்ரைவேட் வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். எல்லா பெட் ஃபீல்டையும் நம்ம வந்து இன்ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் மெத்தட் நேம். ஓகே, ஸோ மெத்தட் நேம் பார்த்தீங்கன்னா அதாவது கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருந்தால் அது கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இங்கே நான் கன்ஸ்ட்ரக்டர் வித் 4 பராமீட்டர் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, இங்கே என்னெல்லாம் கொடுத்தனோ அதை அப்படியே வந்து ஸோ நான் பராமீட்டர் எடுத்துகிட்டு வரேன். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் பெட் ஐடி. ஓகே, அடுத்ததாக வந்து ஸ்ட்ரிங் நேம். அடுத்ததாக வந்துட்டு ஸ்ட்ரிங் டைப். அடுத்ததாக வந்துட்டு ஸ்ட்ரிங் கிடையாது பெட் ஓனர். ஓகேங்களா, ஸோ பெட் ஓனர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பேராமீட்டர் எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னா உங்களுக்கு தெரியும், திஸ் டாட் பெட் ஐடி ஈக்குவல் டு பெட் ஐடி, திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், திஸ் டாட் டைப் ஈக்குவல் டு டைப்பு, திஸ் டாட் ஓனர் ஈக்குவல் டு இங்கே ஓனர் இங்கே இருக்காங்க ஓனர். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், திஸ் டாட் ஓகே பெட் ஐடி ஈக்குவல் டு பெட் ஐடி. ஓகேங்களா, திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். அடுத்தது திஸ் டாட் டைப் பெட் ஐடி கிடையாது, ஸோ டைப் ஈக்குவல் டு ஸோ திஸ் டாட் டைப் ஈக்குவல் டு டைப், திஸ் டாட் ஓனர் ஈக்குவல் டு ஓனர். ஓகேங்களா, ஸோ எல்லா பெட் ஃபீல்டையும் நான் வந்துட்டு இன்ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் நான் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய எல்லா ப்ரைவேட் மெம்பர்ஸையும் அதாவது மெம்பர் வேரியபிளும் நான் ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக கெட்டர் மெத்தட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். லாஸ்ட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ பப்ளிக் மெத்தட் வச்சு தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் ஓகே ஸ்ட்ரிங் கெட் பெட் ஐடி. ஓகேங்களா, இது ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண போகிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட் ஐடி எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பப்ளிக் ஸ்ட்ரிங் அடுத்தது கெட் நேம். ஓகே, எனக்கு வந்துட்டு என்ன பண்ண போகுது, நேம் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, அடுத்தது பப்ளிக் ஸ்ட்ரிங் டைப்பு. ஓகேங்களா, ஸோ கெட் டைப் மெத்தட். ஓகே, ஸோ இங்கே ரிட்டர்ன் டைப்பு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் பெட் ஓனர் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ தட் கெட் ஓனர்
கெட் ஓனர் மெத்தட். ஸோ ரிட்டர்னில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓனர் ரிட்டர்ன் பண்ணுறேன். தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய கெட்டர் மெத்தட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ பெட் அப்படின்ற மாடியூலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நான் ஒரு மாடியூல் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த மாடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் அப்படின்ற ஒரு மாடியூல். ஸோ மாடியூல் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். என்னுடைய பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளாஸ் ரூம் அப்படின்றது கிளாஸ் நேமை நான் கொடுத்துக்கிறேன். ஜென்ரலாக எதுக்காக இப்போ நான் அந்த மாடலை கிரியேட் பண்ணணும், ரூம் டாட் ஜாவான்ற ஒரு ஃபைல் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது போர்டிங்காக ரூம் யூஸ் பண்ண போகிறாங்க இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸ். ஓகேங்களா. அப்போ இதில் என்னெல்லாம் வரும், ரூமுடைய நம்பர் வரும். ஓகேங்களா. ஸோ ஒரு ரூமுக்கு எவ்வளோ ப்ரைஸ், பர் டேக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாம் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். மெயினாக இந்த 2 டீட்டெயிலுக்காக தான் இந்த கிளாஸ் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ஓகே சரி. இதையும் நான் என்ன பண்ண போகிறேன், என்கேப்சுலேஷன் ஃபார்மெட்டில் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ அந்த வேரியபிளை வந்து இன்ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த வேரியபிளை நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கெட்டர் மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். ஸோ ப்ரைவேட், ஓகே, இங்கே வந்துட்டு இன்ட் ரூம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ப்ரைவேட் இன்ட் ரூம் நம்பர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டபுளில் ஏன் வைக்கிறேன்னா ப்ரைஸு. ஓகே. ஸோ பைசா ஆல்சோ முக்கியம் இந்த இடத்துல நம்மளுக்கு. ஓகேங்களா. அதனால் டபுள் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான். ஏன்னா இன்டீஜில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசேன்னு வர்றப்ப நம்மளுக்கு அந்த கால்குலேஷன்லாம் மிஸ் ஆகும். ₹1 ₹2 50 பைசா அந்த மாதிரிலாம் மிஸ் ஆகுன்றனால நான் டபுளில் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ டபுளில் டேட்டா டைப்பு டபுள். ஸோ வேரியபிள் நேம் என்ன கொடுக்குறேன்னா ப்ரைஸ் பர் டே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அதுவும் ப்ரைவேட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ரூம் டீட்டெயிலை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் ரூம். ஓகே. இதில் நான் வந்துட்டு 2 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். இன்ட் ஸோ ரூம் நம்பர் கமா டபுள் ப்ரைஸ் பர் டே அப்படின்ற மாதிரி 2 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது உங்களுக்கே தெரியும், தி ஸ்டார்ட் ரூம் நம்பர் ஈக்குவல் டு ரூம் நம்பர். ஓகே. அடுத்தது திஸ் டாட் ப்ரைஸ் பர் டே ஈக்குவல் டு ப்ரைஸ் பர் டே. ஓகே. கன்ஸ்ட்ரக்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த மெம்பர் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக, அதாவது ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு பப்ளிக் மெத்தட், அதாவது கெட்டர் மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் இன்ட், இந்த மெத்தட் வந்துட்டு இன்ட் தான் ரிட்டர்ன் பண்ண போது. எந்த மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா கெட் ரூம் நம்பர் அப்படின்ற மெத்தட். ஓகே. ஸோ ரிட்டர்ன் ரூம் நம்பர் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்ததாக ஒன் மோர் பப்ளிக் மெத்தட். ஸோ பப்ளிக் டபுள் கெட் என்னது ப்ரைஸ் பர் டே. ஓகே. ஸோ ரிட்டர்ன் ப்ரைஸ் பர் டே அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் அப்படின்ற மாடியூல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் என்கேப்சுலேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள், அடுத்த ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் பண்ணணுன்றதுக்காக, அடுத்தது என்னுடைய ப்ரைவேட் மெம்பர் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக பப்ளிக் மெத்தட். தட்ஸ் இட். அடுத்த மாடியூல் என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, போர்டிங் அப்படின்ற ஒரு மாடியூல் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்துட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். என்னுடைய பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளாஸ் போர்டிங் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம சில பிஸ்னஸ் லாஜிக்லாம் எழுத போகிறோம். ஓகேங்களா. என்ன மாதிரி நான் பிஸ்னஸ் லாஜிக்லாம் எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர்டிங்க்கு தேவையான வேரியபிள் எல்லாமே நான் வந்துட்டு இங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். இதில் சில மெத்தட்லாம் நான் கொண்டு வர போகிறேன். ஓகே. ஸோ என்ன மெத்தட் அப்படின்னு எதுக்குன்னா டிஸ்பிளே பண்ணுற பர்பஸ்க்காக மெத்தட் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டிங் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணி, ஓகே, பெட் ஆகட்டும், ரூம் ஆகட்டும், ஓகே, டியூரேஷன் ஆகட்டும், இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு லாஜிக் எழுதுறேன். ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த போர்டிங் அப்படின்ற ஒரு கிளாஸ் என்ன லாஜிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னா,
மெயினாக புக்கிங் லாஜிக் தான். ஓகே, அது பெட்டு, ரூமு, டியூரேஷன் இந்த மாதிரி பர்பஸ்க்காக. ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் வேரியபிள். உங்களுக்கு ப்ரைவேட் வேரியபிள் அப்படின்னாலே தெரியும். ஓகே, ஸோ ப்ரைவேட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெட். ஓகே, பெட் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணதுக்கு தான் பண்ணுறோம். ஓகேங்களா, ரூம் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எதுக்காக, இந்த பெட் அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட் டு பி போர்டட் அப்படின்ற பர்பஸ்க்காக. ஓகே, அடுத்தது ரூம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரூம் அசைன் டு தி பெட். ஓகே, ஒரு பர்டிகுலர் பெட்டுக்காக ரூம் நம்ம அசைன் பண்ணுறோம், அந்த பர்பஸ்க்காக. ஓகேங்களா, அடுத்தது ப்ரைவேட் இன்ட் டேஸ். ஓகே, இன்ட் டேஸ் எதுக்கு, டேஸ் அப்படின்றது வேரியபிள் எதுக்குன்னா எவ்வளோ நாள் அவங்க ஸ்டே பண்ண போகிறாங்க, அப்போ டியூரேஷன் ஆஃப் ஸ்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது டோட்டல் அமௌண்ட் அவங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ பெட்டுக்கு ஆகட்டும், பெட் ஓனர் ஆகட்டும், ஸ்டே பண்ணி இந்த ரூமை வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ ரெண்ட்டு, ஓகே, அவங்க எத்தனை நாள் டோட்டலாக ஸ்டே பண்ணியிருந்தாங்க, இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது, இதை கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ரைவேட் டபுள், ஓகே, என்ன பண்ணலாம், டோட்டல் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாமா. ஓகே, டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக. இப்போ நான் மெம்பர் வேரியபிள் எல்லாமே நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங் டீட்டெயில் ஆகட்டும், டோட்டல் காஸ்ட் ஆகட்டும், இது இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் போர்டிங் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இதுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் அது இதை நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பெட், அடுத்தது ரூம், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட் டேஸ், நெக்ஸ்ட் டபுள், டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா, ஃபைன். ஸோ பேராமீட்டர் எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன். அடுத்ததும் என்னென்னு உங்களுக்கு தெரியும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நம்ம பண்ணலாம். பெட்டர் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு நம்ம டைரெக்டாக பாஸ் பண்ணாமல் அதை நம்ம கால்குலேட் பண்ணுன்றதுனால அதுக்கு தனி மெத்தட் நம்ம கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இன்ட் டேஸ் வரைக்கும் மட்டும் நான் வச்சுக்கிறேன், ஏன்னா அதுதான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன், திஸ் டாட் பெட் ஈக்குவல் டு பெட்டு. ஓகே, அடுத்தது திஸ் டாட் ரூம் ஈக்குவல் டு ரூம். ஓகே, அடுத்தது திஸ் டாட் டேஸ் ஈக்குவல் டு டேஸ். இதை மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ரூமுக்காக திஸ் டாட் டோட்டல் அமௌண்ட்டுக்காக திஸ் டாட் டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு. ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன், டேஸ் ஆல்ரெடி எனக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா, டேஸ் இன்டூ, அதாவது மல்டிப்ளை ரூம் டாட் கெட் ப்ரைஸ் பர் டே அப்படின்ற ஒரு மெத்தடு இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு நாளைக்கு அந்த ரூம்க்கான ரெண்ட் என்னன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி மெத்தட் எழுதியிருக்கோம், ப்ரீவியஸாகவே நம்ம எழுதியிருக்கோம். எங்கே எழுதியிருக்கோம், ரூம் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே நம்ம எழுதியிருக்கோம். ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல இந்த மெத்தட் நம்ம ரிட்டன் வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரைஸு இன்டூ எத்தனை நாள் அப்படின்னு போட்டிங்கன்னா டோட்டலாக மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், புக்கிங்குக்கான சம்மரியை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக நான் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். ஓகேங்களா, என்ன மெத்தட் எழுதுறேன்னா பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே. நீங்கள் டிஸ்பிளேன்னு வச்சுக்கலாம், டிஸ்பிளே புக்கிங்னு வச்சுக்கலாம், என்னன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டிஸ்பிளேன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன்னா பெட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கன்கரண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன். பெட்டோடைய நேம் நான் வாங்குகிறேன். ஓகே, பெட் டாட் கெட் நேம் இதெல்லாம் எங்கே இருக்குது, பெட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. பெட் டாட் கெட் நேம் இருக்கா. ஓகே, ஸோ இந்த மெத்தட் நான் வாங்கிக்கிறேன். என்ன அர்த்தம், நேம் வந்துட்டு கெட் பண்ணுறோன்னு அர்த்தம். இங்கே நேமை மட்டும் வாங்காமல், ஓகே, பெட்டோடைய நேம் மட்டும் வாங்காமல் அதனுடைய டைப் என்ன அப்படின்னு நான் கூடவே வாங்கிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ஒரு கன்கரண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இப்போ வித்தின் டபுள் கோட்ஸ். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஜஸ்ட் இந்த ப்ராக்கெட் நல்லா கவனிங்க, இந்த ப்ராக்கெட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். பெட் நேம் சொல்லிவிட்டு ப்ராக்கெட் டிஸ்பிளே ஆகும். அடுத்ததாக இந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், பெட்டோடைய டைப் என்னன்னு சொல்லி கேட்குறேன். ஸோ தட் கெட் டைப். ஓகே, டைப் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ப்ராக்கெட்டை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுன்றதுனால டபுள் கோட்ஸ் வச்சு ஓகே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். ஓகேங்களா, இப்போது இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இதில் என்ன டிஸ்பிளே பண்ணும், பெட்டுடைய நேமை டிஸ்பிளே பண்ணும், பெட்டுடைய டைப்பை டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான். ஓகேங்களா, பெட் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நேம், அதனுடைய டைப்பு, இது ரெண்டும் டிஸ்பிளே ஆகும்.
அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஓனரான டீட்டெயில் டிஸ்பிளே பண்ணணுன்றனால சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஓகே, டபுள் கோட்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஓனர். ஓகே, ஸோ கன்கரண்ட் ஆப்ரேட்டர். என்ன பண்ணுறேன், பெட் டாட் கெட் ஓனர். ஓனர் இங்கே தான் இருக்காரா? ஓகே, ஓனர் இங்கே தான் இருக்கார். சரியா? கெட் ஓனர். ஓனர் மட்டும் கிடையாது, ஓனருடைய நேமும் எனக்கு வேணுன்றனால கெட் நேம் டாட் கெட் நேம் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இங்கே ஓனர் மட்டும் இல்லை, ஓனர் கூடயே நம்ம என்ன டீட்டெயிலும் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்டும் நம்ம வாங்கணும். ஓகேங்களா? சரி, கான்டாக்டுக்காக என்ன பண்ணுறேன், கன்கரண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்காட்டினேட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கோட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணுன்றனால ஒரு பைப் சிம்பிள். ஓகே, ஸோ அடுத்தது அமௌண்ட்டுங்கிறது நான் ஒரு பீஸ் அப்படின்றல கொடுத்துக்கிறேன், ஆர்எஸ். ஓகேவா? இதெல்லாமே எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே தான் ஆக்சுவல் வேரியபிள் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர் தானே, ஓனருக்கு ரூம் வராது. ஸோ ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஓனருக்கு வந்துட்டு ருப்பீஸே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஓனருக்கான டீட்டெயிலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓனருடைய நேமை ரிட்டர்ன் பண்ணுறோம், அதாவது பிரிண்ட் பண்ணுறோம். ஓனருக்கான கான்டாக்ட் டீட்டெயில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓனருக்கான நேம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் அதான் பண்ணியிருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, ஸோ பெட் டாட் கெட் ஓனர் டாட் கெட் நேம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு பைப் சிம்பிள் கொடுத்துருக்கேன், இதுக்குன்னா ஒரு டிவைடு மாதிரி. ஓகேங்களா? ஸோ சொல்லிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் டாட் கெட் ஓனர். ஓகே, கெட் ஓனர். இங்கே அவங்களுடைய கான்டாக்ட். ஓகே, கெட் கான்டாக்ட் அப்படின்றது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஃபைன். அடுத்ததாக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெட்டுக்கான டீட்டெயில் எடுத்திருக்கோம், ஓனருக்கான டீட்டெயில் எடுத்திருக்கோம். அடுத்தது ரூம் அப்படின்றது நம்ம எடுக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரூம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம என்ன டேட்டாலாம் டிஸ்பிளே பண்ண போகிறோன்னா ரூமுடைய நம்பரும் ஒரு நாளைக்கு என்ன காஸ்ட்டு அப்படிங்கிறதே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், ரூம் டாட் கெட் ரூம் நம்பர். ஓகேங்களா? ஸோ ரூம் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ப்ளஸ் வித்தின் டபுள் கோட்ஸ் ஒரு பைப் சிம்பிள். ஓகே, அகைன் ப்ளஸ். இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணலான்னா ருப்பீஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோன்றது வரணும். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், ரூம் டாட் கெட் ப்ரைஸ் பர் டே அப்படின்றது நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நல்லா கவனிங்க, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பர் டே அப்படின்ற மாதிரி நான் கொண்டு வரணுன்றதுக்காக டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்லாஷ் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது பர் டே அப்படின்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பெட் எடுத்துகிட்டு வந்தோம், அடுத்தது ஓனரை டிஸ்பிளே பண்ணோம், இப்போ ரூம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் டபுள் கோட்ஸ். ஓகே, இதில் வந்துட்டு டேஸ். ஓகேங்களா? ஸோ டேஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ எத்தனை நாளுன்னு நம்ம சொல்லணும். ஸோ தட் நான் வந்துட்டு டேஸ்ன்ற வேரியபிள் ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்கேன், மேலேயே தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ எத்தனை நாளுன்னு சொல்லிட்டு கன்கனெக்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், டோட்டல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, டோட்டல்னு சொல்லிவிட்டு டோட்டல் அமௌண்ட்டு அப்படின்றத நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைனலாக நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஓகே, ஸோ இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளே ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லைன் மட்டும் ஃபைனலாக எனக்கு வந்துட்டு இந்த டீட்டெயிலெலாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டிங் அப்படின்ற மாடியூலும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ மெம்பர் வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எல்லா மெம்பர் வேரியபிளையும் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்தது எல்லா டீட்டெயிலும் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக டிஸ்பிளேன்ற ஒரு மெத்தட் நான் எழுதியிருக்கேன். தட்ஸ் இட். அடுத்த மாடல் நம்ம கிரியேட் பண்ணலாம். அடுத்த மாடல் நம்ம என்ன கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பெட் போர்டிங் ஆப். இதுதான் நம்மளுடைய மெயின் அப்ளிகேஷன் லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். என்னுடைய பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நியூ கிளாஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு வரேன். ஸோ என்னுடைய கிளாஸ் நேம் நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பெட் போர்டிங்
ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதில் எனக்கு மெயின் மெத்தடு கண்டிப்பாக வேணும். ஸோ தட் நான் மெயின் மெத்தட் டிக் அடிச்சுக்கிறேன். ஸோ ஃபினிஷ் அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ இங்கே ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்புட்லாம் நம்ம கெட் பண்ணணும். ஓகேங்களா? யூசர்கிட்ட இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேனர் கிளாஸ். ஓகே, ஸ்கேனர் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் ஓகே சிஸ்டம் டாட் இன். ஏன் எனக்கு எரர் வருது, ஸ்கேனர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணோன்னே எனக்கு எரர் போயிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் வார்னிங் மட்டும்தான் இருக்குது. இந்த வார்னிங்கும் போயிடும் எப்போன்னா நீங்கள் இந்த கிளாஸை, அதாவது இந்த ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வார்னிங்கும் போயிடும். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேனர் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் யூசர்கிட்டேருந்து நான் எதுக்காக ஸ்கேனர் கிளாஸ் எடுக்கிறேன், யூசர்கிட்ட இன்புட் ஃப்ரம் கன்சோல். ஓகே, கெட்டிங் இன்புட் ஃப்ரம் த யூசர் பை யூசிங் கன்சோல். ஓகே, ஸோ கன்சோல் வழியாக தான் நான் இன்புட்டை கெட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகே லிஸ்ட்டெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு மேனேஜருக்கான கிளாஸ் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யூசர் அப்படின்ற கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேனேஜர் அப்படின்ற ஒரு கிளாஸு. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற கிளாஸ் தான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கேனர் கிளாஸ் நான் டிக்ளேர் பண்ண உடனே மேனேஜர் கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, மேனேஜர் கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலே அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பே மேனேஜர் கிளாஸில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு கால் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேனேஜர் கிளாஸில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். மேனேஜர் கிளாஸில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனிச்சுன்னா அங்கேருந்து இதனுடைய சூப்பர் கிளாஸான யூசர் கிளாஸும் நம்மளுக்கு என்ன ஆகும், கால் ஆகும். அப்போ நேம் எனக்கு கிடச்சிடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தட் மேனேஜர் ஈக்குவல் டு ஓகே நியூ மேனேஜர் ஆஃப். இப்போ எரர் வரும், ஏன்னா மேனேஜர் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஓகே, அதனால் என்ன பிரச்சனை, கன்ஸ்ட்ரக்டர் வந்து எம்டிஆர் இல்லை, கன்ஸ்ட்ரக்டர் வித் ஸ்ட்ரிங் பராமீட்டராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் நான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் வேல்யூ நான் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு நேம் கொடுத்துக்கிறேன், திரு அப்படின்ற ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ என்ன ப்ராசஸ் நடக்கணும் உங்களுக்கே தெரியும். அதாவது மேனேஜர் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனிச்சுன்னா இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம், சூப்பர் ஆஃப் நேம். இது சூப்பர் கீவேர்டோடைய அட்வான்டேஜ் என்ன, பேஸ் கிளாஸ் அல்லது சூப்பர் கிளாஸ் அல்லது பேரண்ட் கிளாஸில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இருக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சூப்பர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி பேஸ் கிளாஸில் இருக்கிற வேரியபிளை கால் பண்ணலாம், அதாவது இன்வோக் பண்ணலாம். பேஸ் கிளாஸில் இருக்கிற மெத்தட் இன்வோக் பண்ணலாம், பேஸ் கிளாஸில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் பண்ணலாம். இப்போ நம்ம இன்வோக் பண்ண போகிறது கன்ஸ்ட்ரக்டர். அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு எங்கே போகும் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இந்த இடத்துக்கு வந்துடும். கண்ட்ரோல் வந்து இங்கே வந்துடும். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நேம் அசைன் ஆகிடும். யூசருக்கான நேம் எனக்கு அசைன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனோடனே அதுதான் நடக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அரே லிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எதுக்கான அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டைனமிக் டேட்டா வந்து ப்ரோக்ராமில் ரன் டைமில் நடக்கிற டைனமிக் டேட்டா எல்லாமே நான் வந்து ஹோல்ட் பண்ணணும். ஓகே, ஒரு லிஸ்ட்டாக நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஹோல்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அரே லிஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அரே லிஸ்ட் கிளாஸில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெட் ஓனர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணுறேன். டைப் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் நேம் வந்துட்டு ஓனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஓனஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட். ஏன் அரே லிஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேயில் வந்து நீங்கள் ஒரு வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் சைஸ் இனிஷியலைஸ் பண்ணணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நீங்கள் அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. நீங்கள் 1000 எலமெண்ட்டும் ஸ்டோர் பண்ணலாம், 10,000 எலமெண்ட்டும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, 10 எலமெண்ட்டும் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், சைஸ் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும். ஆனால் அதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது சைஸ், அதாவது டேட்டா இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அல்லது டிக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்களால் மாற்ற முடியாது. எப்போ அரேயில். ஆனால் அரே லிஸ்ட்டில் அது எல்லாமே பாசிபிள். நீங்கள் நினச்சா ஒரு 10 டேட்டா அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம், இல்லை 2 டேட்டா டெலீட் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே அரே லிஸ்ட்டில் டைனமிக்காக நம்மளுக்கு பாசிபிள்.
அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அரே லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏன் எரர் வருதுன்னா பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணணும், அதனால தான் இம்போர்ட் அரே லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட் ஆஃப் ஓனர்ஸ்க்கு, அதாவது பெட் ஓனருக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், அரே லிஸ்ட் நம்பர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து நான் என்ன பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் பெட்டுக்குமே நான் வந்துட்டு என்ன பண்ணணும், அரே லிஸ்ட் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அரே லிஸ்ட் ஆஃப் பெட். ஓகே, ஸோ பெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் நான் செட் பண்ணுறேன் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப். ஓகே, ஸோ பெட்டுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ரூம்ஸ். ஓகேங்களா? அதுக்கும் நான் வந்துட்டு அரே லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அரே லிஸ்ட் ஆஃப் ரூம்ஸ், ஆப்ஜெக்ட் நேம் த ரூம்ஸ். ஓகேங்களா? ஸோ அரே லிஸ்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓகே, ரூம்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக போர்டிங். ஓகே, ஸோ அரே லிஸ்ட் டைப் வந்துட்டு போர்டிங் அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ போர்டிங்ஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். போர்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ போர்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லைன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜர் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அடுத்ததாக 4 அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஓனர்ஸ், லிஸ்ட் ஆஃப் பெட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூம். ஓகே, இந்த ரூம் அப்படின்றப்ப லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ரூம்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இந்த போர்டிங் அப்படின்றது எதுக்குன்னா லிஸ்ட் ஆஃப் கன்ஃபார்ம்டு ரூம். ஓகே, அதை செக் பண்ணுறதுக்காக நான் போர்டிங் அப்படின்ற போர்டிங் கூட வேண்டாம். ஓகே, கன்ஃபார்ம் ரூம் அப்படின்றதுக்கு நான் புக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? புக்கிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான் இந்த இடத்துல மீனிங்ஃபுல்லாக. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, நம்ம எதை ஒரு வேரியபிள் ஆகட்டும் ஆப்ஜெக்ட் ஆகட்டும் நம்ம எதை கொடுத்தாலும் மீனிங்ஃபுல்லான நேம் கொடுத்தா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, அதனால தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரூம்ஸ் டாட் ஆட் ஆஃப். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ ரூம். ஓகே, இந்த ரூம் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்டரில் எத்தனை பேராமீட்டர் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ரூம் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது 2 பேராமீட்டர், ஒன்று இன்டிஜர் இன்னொன்று டபுள். இது இப்படி தான் நம்ம பாஸ் பண்ணணும் எப்போயும். ஓகேங்களா? ஸோ நியூ ரூம் ஆஃப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 101 500. நீங்கள் கொடுக்குறது அதுவே டபுளாகவே எடுத்துக்கும், நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ 500 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், ரூம் நம்பர் வந்து 101. ஓகே, இந்த 101 அப்படின்ற ரூமுக்கு காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 rupees பர் டேக்கு. ஓகே, அதுதான் இங்கே மீனிங். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ரூம்ஸ் டாட் ஆட் ஆஃப். ஓகே, இங்கேயும் நான் வந்துட்டு 2 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ண போகிறேன். 102 எடுத்தோடனே பாஸ் பண்ண முடியாது. ஆட் ஆஃப் நியூ ரூம் ஆஃப். ஓகே, 102. இது வந்துட்டு ரூம்க்கான ஐடி. ஓகேங்களா? ஐ மீன் ரூம் நம்பர். ஸோ செக் பண்ணிக்கலாம். எஸ், ரூம் நம்பர். அடுத்ததாக ப்ரைஸ் பர் டே. ஓகே, ஸோ ப்ரைஸ் பர் டேன்ற இடத்துல என்ன பண்ணுறேன், இங்கே எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 700 கொடுத்துக்கலாம். இந்த ரூம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 700 அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஒன் மோர் ரூம் ஸ்டார்ட் ஆட் ஆஃப். ஓகே, நியூ ரூம் ஆஃப். ஓகே, 103. ஓகே, இதுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 1000 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 ரூம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓனருக்கான கவுண்ட். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இன்ட் ஓனர் ஐடி கவுண்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓனர் ஐடி கவுண்டர் எதுக்குன்னா இனிஷியலாக 1 நான் செட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பர்பஸ்க்காக. ஓகே, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபார் ஓனர் ஐடி. ஓகே, ஒரு டைம் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், நியூவாக ஓனர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறப்பையும் ஓனருக்கு ஐடி கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி இன்க்ரீஸ் ஆகிக்கணும் அப்படின்றனால நான் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மெனு. ஓகே, இங்கே 1 ப்ரெஸ் பண்ணால் இந்த ப்ராசஸ் நடக்கணும், 2 ப்ரெஸ் பண்ணால் அந்த ப்ராசஸ் நடக்கணும், இந்த மாதிரிலாம் வரப்போகுது இல்லையா? அதுக்காக நான் வந்துட்டு இன்ஃபைனைட் லூப் நான் எழுதுகிறேன், விச் மீன்ஸ் வைல் ஆஃப் ட்ரூ. ஓகே, கண்டினியூவாக எனக்கு லூப் வந்து ட்ரூவாக தான் இருக்க போகுது. யூஸராக பார்த்து எப்போ வெளியில் வராங்களோ அப்போ வெளியில் வரட்டும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா மேனேஜர் டாட்
ஓகே, ஷோ மெனு. மெனு வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, மெனுவில் என்ன இருக்குது, இந்த டீட்டெயிலாம் இருக்குது. வெல்கம்னு சொல்லிட்டு நேம் சொல்லிடும். அடுத்தா 1ன்னா ரெஜிஸ்டர்ட் பெட் ஓனர், 2னா ஆட் பெட்டு, 3னா புக் போர்டிங் ரூம், ஓகே, 4 அப்படின்னா வியூ புக்கிங், 5 அப்படின்னா எக்ஸிட். இந்த டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த லைன் எக்ஸிட் ஆன உடனே. ஓகே ஃபைன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது டிஸ்பிளே மெனு எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். இந்த இடத்துல மெனு டிஸ்பிளே பண்ண யூஸர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சாய்ஸ் என்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ தட் நான் என்ன பண்ணணும், system.out.println. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட போகிறோம். என்டர் யுவர் சாய்ஸ். ஓகே, என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ சாய்ஸை வாங்குறதுக்காக இன்ட்டு சாய்ஸ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இந்த வேரியபிளில் நான் சாய்ஸ் வாங்கிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பஃபரை நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு இன்புட்டை, அதாவது இன்டீஜர் வேல்யூ இன்புட்டை வாங்கினோடனே பஃபர் நம்ம கிளியர் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன். எதுக்கு அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா, இன்புட் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு போய்டும். அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த லைன் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும் நான் ஏன் இந்த லைன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சாய்ஸ் நான் வாங்கிட்டேன், வாங்கின சாய்ஸ் வந்துட்டு இதில் நான் பாஸ் பண்ணுறேன், ஸ்விட்ச் ஆஃப். ஓகேங்களா, சாய்ஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே பெட் ஓனரை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, பெட் ஓனருக்காக நான் என்ன பண்ணுறேன், கேஸ் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், மேனேஜர்ன்ற கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம மெனு வச்சுருக்கோம். ஓகே, ரெஜிஸ்டர் பெட் ஓனர். கேஸ் 1ன்னா பெட் ஓனர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கேஸ் 2 அதாவது யூசர் வந்துட்டு 2 ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டை ஆட் பண்ணிக்கலாம். 3 ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா புக் போர்டிங், அதாவது ரூமை புக் பண்ணிக்கலாம். 4னா என்னென்னலாம் புக்கிங் ஆகிருக்குன்றத வியூ பண்ணி பார்த்துக்கலாம். 5னா எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடணும். ஓகேங்களா, அந்த லாஜிக்கில் நான் வந்துட்டு கேஸ் எழுத போகிறேன். ஓகே, ஸோ பிரேக். ஓகே, ஸோ இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா லாஜிக் எழுத போகிறேன். ஓகேங்களா, ஸோ எத்தனை கேஸ் நம்ம கொண்டு வர போகிறோம்னா டோட்டலாக வந்துட்டு 5 கேஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா, இங்கே சில லாஜிக். அடுத்ததாக கேஸ் 3. ஓகே, இதில் சில லாஜிக் பிரேக்கு. அடுத்ததாக கேஸ் 4. ஓகே, இதில் சில லாஜிக். அடுத்ததாக கேஸ் 5. ஓகே, இதில் சில லாஜிக். இதெல்லாம் நான் கொண்டு வந்து போகிறேன். ஓகேங்களா, ஏன்னா டோட்டலாக வந்துட்டு மெனுவில் பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் இதை நான் எடுத்துக்கிறேன். ஜென்ரலாக வந்து 5th ஆப்ஷன் எக்ஸிட் ஆகி வெளியில் வர்றதுக்கு தான். ஓகேங்களா, ஸோ 5th ஆப்ஷன் எக்ஸிட் ஆகி வெளியில் வர்றதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நம்ம வந்து சொன்னாலே போதும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் கன்ஃபர்மேஷன் வேணுன்றதுனால நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், system.out.println. ஓகே, ஸோ எக்ஸிட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்பை விட்டு வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா system.exit of 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஸ்கேனர் கிளாஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஸ்கேனர் கிளாஸில் முன்னாடி ஒரு வார்னிங் இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், sc.close அப்படின்ற மெத்தட் நான் கால் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு முன்னாடி இருந்த வார்னிங் எனக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, ஃபைன். ஸோ அடுத்ததாக இப்போ 5 கேஸ் கொடுத்துட்றோம். ஒரு வேளை யூசர் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுறது, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக டிஃபால்ட், அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு இன்புட்டை வந்து கொடுத்தா என்ன பண்ணுறதுக்காக டிஃபால்ட் கேஸ் நான் வச்சுக்கிறேன். இந்த டிஃபால்ட்டில் என்ன பண்ணுறேன்னா system.out.println. ஓகே, ஸோ இன்வேலிட் சாய்ஸ் அப்படின்னு சிம்பிளாக நான் வச்சுக்கிறேன். இன்வேலிட் சாய்ஸ் அப்படின்னு மாதிரி அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லாஜிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லாஜிக் எதுக்காக, மேனேஜரில் மெத்தடை போய் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து ரெஜிஸ்டர் பெட் ஓனர். ஓகே, அப்போ பெட் ஓனர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் கேஸ் 1. ஓகேங்களா, சரி. இப்போ கேஸ் 1ல் பெட் ஓனர்ஸ்க்கான டீட்டெயில் வந்து நம்ம வாங்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்டர் ஓனர் நேம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ system.out.println என்டர் ஓனர் நேம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நேமை வாங்கணுன்றனால ஸ்ட்ரிங் ஓனர் நேம் அப்படின்றனால ஓனர் நேம் கொடுத்துப்போம். ஓகேங்களா, ஓனர் நேம் அப்படின்னே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே,
அல்லது நீங்கள் ஓ நேம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன். ஓகே, இன்புட் வாங்கிட்டோம். இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓனருடைய நேமுக்காக. அடுத்தது ஓனருடைய கான்டாக்ட் நம்ம இன்புட்டாக வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் என்ன வாங்க போகிறேன், என்டர் ஓனர் கான்டாக்ட் அப்படின்னு மட்டும் நான் வாங்குகிறேன். ஓகே, ஸோ இங்கேயும் ஸ்ட்ரிங்கு தான் கான்டாக்ட்ன்றதும். ஸோ தட் நான் கான்டாக்ட் அல்லது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஓனர் கான்டாக்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சாய்ஸஸ் யூஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கான்டாக்டையும் இன்புட்டாக வாங்கிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும், ஓனருக்கான டீட்டெயில் வாங்கி முடிச்சிட்டேன். என்னென்ன நேமையும் வாங்கிட்டேன், கான்டாக்டையும் வாங்கிட்டேன். இப்போ வாங்கின டீட்டெயில் நான் என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? லிஸ்ட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். அப்போது இந்த ஓனருடைய டீட்டெயிலை ஓகே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அரே லிஸ்ட்டில் இருக்கிற ஆட் மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி அரே லிஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம், ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். ஓகே, இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ ஓனர்ஸ் அரே லிஸ்ட்கான ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஓனர்ஸ் டாட் ஆட் ஆஃப். ஓகே, ஓனர்ஸ் டாட் ஆட் ஆஃப் என்ன பண்ணுறேன், நியூ. ஓகே, ஸோ பெட் டைரெக்டாக நம்ம கொடுக்க முடியாது, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கிளாஸில் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ பெட் ஓனர் எங்கே வச்சுருக்கோம், இங்கே பாருங்கள், பெட் ஓனர்னு வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் இருக்குது, ஓனருடைய ஐடி இருக்குது, நேம் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓனருடைய ஐடி பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம லாஜிக் எழுத போகிறோன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ பெட் ஓனர் ஆஃப் நம்ம ஆல்ரெடி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், ஓனர் ஐடி கவுண்டர். இது நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வச்சு ++ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் நான் செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஓனர் நேம். ஓகே, கமா கான்டாக்ட்ஸ். இப்போ இதெல்லாமே நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பராக பாஸ் பண்ணிடுறேன். ஸ்டில் எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருது, செமிகோலன் நான் என்ன வைக்கல. ஸோ எரர் கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லைன் இருக்குது, இந்த இடத்துல பார்த்தாலே தெளிவாக புரியும் நான் நினைக்கிறேன். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஓனருக்கான டீட்டெயிலை அரே லிஸ்ட் ஆப்ஜெக்டில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் ஆகிடுச்சா இல்லையான்றது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஓகேங்களா? ஒரு கன்சோலை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓனர் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த டீட்டெயில் மட்டும் நான் கொடுத்துட்றேன், இது எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த டீட்டெயில் வந்தாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஓனர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஓனர் டீட்டெயில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அடுத்த கேஸ். ஓகேங்களா? செகண்ட் கேஸ் எதுக்கு, மேனேஜர் கிளாஸில் இருக்கிற மெத்தடை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்ட் கேஸ் எதுக்குன்னா பெட் ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, எஸ், பெட் ஆட் பண்ணுறதுக்காக நான் இப்போ கேஸ் 2க்கு வரேன். ஸோ இந்த கேஸ் 2ல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக போய் பெட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெட்டை யாருக்காக ஆட் பண்ண போகிறோன்றது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஓனராவது அங்கே இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செக் பண்ணிட போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, டைரெக்டாக பெட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஓனராவது அங்கே இருக்கணும். ஓகே, இருந்தால் தான் நான் வந்து பெட்டை ஆட் பண்ணணும். ஏன்னா பெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓனர் தான் பே பண்ண போகிறாரு. ஓகே, ஸோ அந்த பெட்டுக்காக வந்து ரூம் வந்து அலோகேட் பண்ணி தர சொல்லி கேட்க போகிறாரு. அப்படின்றனால ஒரு ஓனராவது அந்த இடத்துல இருக்கணுன்றனால நான் வந்து கண்டிஷன் எழுதுகிறேன். ஸோ இஃப் ஆல்ரெடி ஓனருக்கு நான் வந்துட்டு அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ ஓனர்ஸ் ஓகே டாட் இஸ்எம்டி நான் செக் பண்ணுறேன், எம்டியாக இருக்கா அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணுறேன். ஒரு வேளை எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லிடுறேன். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஓனர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஆட் ஓனர் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? சொல்லிவிட்டு பிரேக் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். ஸோ ஒரு வேளை ஓனர் இருக்காங்க, இல்லைன்னா தான் இந்த பிரச்சனை. இல்லைன்னா இந்த டீட்டெயில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஒரு வேளை இருக்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க டீட்டெயிலாக நான் வந்து பார்க்கணும், டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா பெட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே இந்த ஓனர்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், பெட் ஆட் பண்ண போகிறேன். அப்போ லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் யூசர் வந்து நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ஓனர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஓகே, என்ன பண்ணலாம், அவைலபிள்
அவைலபிள் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, இது அப்படியே எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ உள்ளே எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்று தான், உள்ளே எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை டேட்டாவும் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஃபார் ஈச் லூப் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், பெட் ஓனர் அப்படின்ற டைப்பு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஓ அப்படின்றது டெஸ்டினேஷன் கோலன் ஓனர்ஸ். ஏன்னா ஓனர்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்டில் தான் எனக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஓகேங்களா, அதனால் ஓனர்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஓனர்ஸ்லேருந்து ஓக்கு எடுத்துகிட்டு போகிறேன், ஓவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். தட்ஸ் இட். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல். ஓகே, ஸோ இங்கே ஓ டாட் கெட் ஓனர் ஐடி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓனர் ஐடின்னு எடுத்துக்கிறேன். கன்கர்னேட் ஆப்ரேட்டர். ஓகே, ஒரு கோலன் வச்சு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு ஓ டாட் கெட் நேம், ஓனருடைய நேம் அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல ஜஸ்ட் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவைலபிள் ஓனர்ஸ் அப்படின்றது சொல்லிட்டோம். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஓனருடைய ஐடியை வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நேமை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஃபைன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் ஐடி என்ட்ரு பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகேங்களா, எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஓனர் இருக்காங்களா இல்லையா ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல். ஓகே, என்டர் ஓனர் ஐடி அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, என்டர் ஓனர் ஐடி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதை நான் எடுக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, என்ட் ஓஐடி அப்படின்னு எடுத்துக்கிறேன், அதாவது ஓனர் ஐடி. எஸ்சி டாட் நெக்ஸ்ட் என்ட். ஓகே, எஸ்சி டாட் நெக்ஸ்ட் என்ட். ஸோ இங்கே ஓனர் அப்படின்னு பார்க்குறப்போ ஓனர் ஐடி. ஓகே, இன்டீஜரில் தான் நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்புட்டை வாங்கிக்கிறோம், ஓனர் ஐடி இன்புட் வாங்கிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செலக்டட் ஓனர். ஓகே, பேஸ்ட் ஆன் தி ஐடி. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இன்புட்டை வாங்குகிறேன். ஓகேங்களா, இப்போ அங்கே ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணிடும். நல்லா கவனிங்க, நீங்கள் உள்ள பெட்டை உள்ளே ஆட் பண்ண போகிறீங்கன்னு உள்ளே வரக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செக் பண்ணுறோம், ஒரு ஓனராவது இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடுறோம். அடுத்தது இல்லைன்னா எனக்கு இது சொல்லிடும், ஆட் ஓனர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடும். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும், ஃபஸ்ட்டு ஓனர் தான் நம்ம ஆட் பண்ணும் போல் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை இருந்தாங்கன்னா டைரெக்டாக அவைலபிள் ஓனர்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓனரோட ஐடியும் நேமும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, சரி. எதுக்கு நான் இங்கே ஓனர் ஐடி கொடுக்குறேன்னா, நீங்கள் தான் சொன்னீங்களே ஆல்ரெடி ஓனர் ஐடி வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஐடி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிற மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களே லாஜிக்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓனர் ஐடி டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3 ஓனர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஐடி அவங்களுடைய நேம் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பெட்டை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன்னா எந்த ஓனருக்காக நான் ஆட் பண்ண போகிறேன்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், என்டர் ஓனர் ஐடி அப்படின்றது நான் என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தட் ஓஐடி ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் என்டர். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன். ஸோ இப்போ நம்ம இன்புட்டை வாங்கிட்டோம் இல்லையா, அடுத்து பஃபர் கிளியர் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் லைன் அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்துட்டு ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, செலக்டட் ஓனர் பேஸ்ட் ஆன் தி ஐடி அப்படின்ற ஃபைன் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், பெட் ஓனர். ஓகே, ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். அடுத்ததாக செலக்டட் ஓனர். ஓகே, ஈக்குவல் டு நல். இனிஷியலாக நான் வந்துட்டு நல்னு செட் பண்ணுறேன். ஃபார் ஈச் லூப் எடுத்துக்கிறேன். ஃபார் ஓகே, இங்கே பெட் ஓனர். ஓகே, டைப் இது ஆக்சுவலாக. அடுத்ததாக வந்து டெஸ்டினேஷன் கோலன் சோர்ஸ். சோர்ஸ் என்ன, ஓனர்ஸ் தான் சோர்ஸு. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். என்ன செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப்பில் வந்துட்டு ஓகே ஓ டாட் கெட் ஓனர் ஐடி ஈக்குவல் டு ஓஐடி. ஓகேங்களா, என்ன அர்த்தம், ஏற்கனவே இருக்கிற ஐடியும் நீங்கள் இப்போ என்டர் பண்ண ஐடியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஓனரை செலக்ட் பண்ணிடுறீங்க இந்த பெட்டுக்காகன்ற மாதிரி. ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், செலக்டட் ஓனர் ஈக்குவல் டு ஓ அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனையும் நான் கொடுத்துட்றேன். இஃப்
ஸோ செலக்டட் ஓனர் ஈக்குவல் டு நல். நல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, நம்ம என்ன சொல்லிடலாம் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஓகே இன்வாலிட் ஓனர் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது எதுக்கு இது நான் கொடுக்குறேன், இப்போ ஆல்ரெடி ஒரு ஓனருடைய லிஸ்ட்டு மேலே இருக்குது ஓகே வித் ஐடியோடு இருக்குது. அந்த ஐடி இல்லாமல் இவங்க பாட்டுக்கு வேறு ஏதோ ஒரு ஐடி கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்லணும், இன்வாலிட் ஓனர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதுக்காக தான் நான் இதை வந்து செட் பண்ணுறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லிவிட்டு பிரேக் செட் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வந்துட்டு என்னவே பண்ண போகிறேன்னா பெட்டுக்கான டீட்டெயிலே நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ பெட் டீட்டெயில் எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஓகே என்டர் பெட் ஐடி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, என்டர் பெட் ஐடி. ஸோ ஐடிக்காக ஸ்ட்ரிங் பெட் ஐடின்றதுக்காக பிஐடி அப்படின்ற ஒரு வேரியபிள். ஓகே ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இங்கே எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெட் ஐடி வாங்கிட்டோம், அடுத்து நேம் ஆகணும், டைப் ஆகணும். ஓகேங்களா, ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஓகே system dot out dot println sorry system dot out dot println இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெட்டோடைய நேம் ஆகணும். ஸோ தட் என்டர் பெட் நேம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே ஸோ எஸ்சி டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் பெட் நேம் பி நேம் அப்படின்னு வச்சுட்டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்ததாக பெட்டுடைய டைப்பை நம்ம வாங்க போகிறோம். ஸோ தட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் என்டர் பெட் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ என்டர் பெட் டைப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுவும் ஸ்ட்ரிங்கு தான். ஸோ தட் பி டைப் ஓகே ஸோ பி டைப் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் மெத்தட். ஓகே இப்போ நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், ஐடி வாங்கியிருக்கோம், நேம் வாங்கியிருக்கோம், டைப் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் தேவையான பெட்டை ஆட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் நான் வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை நான் வந்துட்டு என்னுடைய அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஆட் பெட் டு தி லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி அரே லிஸ்ட்டில் பெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பெட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை தான் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், பெட்ஸ் டாட் ஆட் ஆஃப். ஓகே டைரெக்டாக நான் போய் வேல்யூ கொடுத்துட முடியாது, ஏன்னா இந்த பெட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெட் ஐடி, பெட் நேம், டைப்பு, ஓனர் இது எல்லாமே நம்ம வந்து பாஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நியூ பெட் ஆஃப். ஓகேங்களா, ஸோ நியூ பெட் ஆஃப். இதில் எனக்கான டீட்டெயில் என்னென்னலாம் டீட்டெயில், ஐடி பி, அதாவது பிஐடி, பி நேம், பி டைப்பு. ஓகேங்களா, இதெல்லாமே சொல்லிவிட்டு ஓனர் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், செலக்டட் ஓனர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இவங்க எல்லா டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன். ஓகே ஸோ பிஐடி கமா, சரிங்களா, அடுத்தது பி நேம் கமா, ஓகே அடுத்தது என்ன பி டைப்பு கமா செலக்டட் ஓனர். தட்ஸ் இட். இது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பராக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு செமிகோலனோட என் பண்ணுறேன். ஓகே இப்போ இது ஆட் ஆகிடுச்சா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு கன்சோலில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி எஸ்ஓபி நம்பர் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஓகே ஸோ பெட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா ஃபைன். இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பெட்டு ஆட் பண்ணுறதுக்கான லாஜிக்கும் நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமை புக் பண்ணணும் இல்லையா. ஸோ செக் பண்ணிக்கலாம். மேனேஜரில் போய் பார்த்தீங்கன்னா புக் போர்டிங் ரூம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், கேஸ் எழுதுகிறேன். ஸோ இன்னும் நம்மளுக்கு கேஸ் 3 அண்ட் கேஸ் 4 இது மட்டும் தான் பெண்டிங். ஸோ இது எதுக்கானா ரூம் புக் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா லாஜிக் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செக் பண்ணணும்னா, ஒரு ரூமை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்டு ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஓகேங்களா,
பெட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா தான் ஓகே இந்த பெட்டுக்காக இந்த ரூம் நான் புக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு போக முடியும். அந்த கண்டிஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன், இஃப் ஓகே பெட்ஸ்ன்றது என்னது, அர்லிஸ்ட்கான ஆப்ஜெக்ட். ஓகே செக் பண்ணுறேன் எம்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகே எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் பண்ணிடுறோம். என்ன பிரிண்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பெட்டை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுறோம். ஆட் பெட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே ஃபைன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரேக். ஓகே ஒரு வேளை எனக்கு பெட்லாம் இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம், ஓகே பெட்லாம் இருக்குன்னா டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் பெட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே பண்ணுற பர்பஸ்க்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவைலபிள் ஸ்பெல்லிங் ஓகே அவைலபிள் பெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான். ஓகேங்களா, அவைலபிள் பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃபார் இங்கே நார்மல் ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். int I = 0. ஓகே ஸோ I less than ஓகே pets டாட் சைஸ். ஓகே பெட்ஸ்ன்றது அரிலிஸ்ட்கான ஆப்ஜெக்ட்டு, டாட் சைஸ்ன்றது ப்ரீடிஃபைன் மெத்தட், அரிலிஸ்ட்டில் இருக்கிற ப்ரீடிஃபைன் மெத்தட். ஓகே இது என்ன பண்ணும், நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகே உள்ள எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனையும் நம்மளுக்கு இந்த இடத்துல கவுண்ட் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, அடுத்தது I++. ஓகே இந்த ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லிசன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஓகே இங்கே நான் என்ன பண்ணுறேன் I+1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஐயோடைய வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு 1 அப்படின்ற மாதிரி எனக்கு வரணும். ஓகே அந்த வேல்யூ வந்துட்டு 1 வரணும், அதுக்காக தான் சொல்லிவிட்டு கன்கரண்ட் ஆப்ரேட்டர் வித்தின் டபுள் கோட்ஸ். ஓகே ஒரு டாட் வச்சுக்கிறேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே அகெயின் கன்கரண்ட் ஆப்ரேட்டர் பெட்ஸ் டாட் கெட் ஆஃப் இண்டெக்ஸ் ஐ, இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்போ இனிஷியல் ஐயோடைய வேல்யூ 0, அப்போ பெட் ஆஃப் 0 இருக்கிறது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே ஓகே ஸோ கெட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிஸ்பிளே ஆகும், நேமை நான் டிஸ்பிளே பண்ணுறேன், கெட் நேம். ஓகே சரி நேமை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கன்கரண்ட் ஆப்ரேட்டர் வித்தின் டபுள் கோட்ஸ். ஓகே ஒரு ப்ராக்கெட் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த ப்ராக்கெட்காக தான் டபுள் கோட்ஸ் கொடுத்து உள்ளே கொடுக்குறேன். அகெயின் ப்ளஸ் ஓகே அதாவது கன்கரண்ட் ஆப்ரேட்டர். இங்கே என்ன பண்ணுறேன் பெட்ஸ் டாட் கெட் ஆஃப் ஓகே அகெயின் ஐ, இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகே ஐ கரண்ட் ஐயோடைய வேலையும் அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே ஐ எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேமை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பெட்டுடைய டைப்பை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கெட் டைப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே நான் ஓப்பன் பண்ண இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணுறேன் வித்தின் டபுள் கோட்ஸ் க்ளோஸ். தட்ஸ் இட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எதுக்காக, அவைலபிள் பெட்ஸ் எத்தனைலாம் இருக்கோ அத்தனையும் எனக்கு இங்கே என்ன பண்ணிவிடும், டிஸ்பிளே பண்ணிவிடும். அவ்வளோதான். ஓகே அவைலபிள் பெட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு என்ன பண்ணிவிடும், டிஸ்பிளே பண்ணிவிடும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பெட் நம்பர் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ அதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஓகே செலக்ட் பெட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா ஓகே இப்போ நம்ம எதுக்கு இந்த கேஸில் நம்ம வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம், லாஜிக் எழுதிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரூம் புக் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் பெட்டுக்கு. ஓகேங்களா, செலக்ட் பெட் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் கிடையாது, பெட் நம்பர்ன்றப்ப இன்டிஜர் தான் வரும். ஓகேவா, ஸோ இன்ட் பெட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, பெட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு மெத்தட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இன்ட்டு மெத்தட். ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா -1 அப்படின்ற ஒரு லாஜிக் நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகே ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ வாங்குகிறோம், இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும், இப்போ மொத்தம் 5 வேல்யூன்னா 5வது வேல்யூ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னா அங்கே இண்டெக்ஸ் 4 தான் இருக்கும். புரியுதுங்களா, ஓகே 5 டோட்டலாக 3 வேல்யூஸ் இருக்குது. ஓகே நம்ம 1 2 3 அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் இண்டெக்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகுறதுனால 0 1 2 அப்போ ஒரு வேல்யூ கம்மியாக தான் இருக்கும் இல்லையா, இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒரு வேல்யூ எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். அதனால் -1 நான் கொடுத்துக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ இன்டீஜர் வாங்கிட்டோம், பஃபர் கிளியர் பண்ணுறது நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற மெத்தட் நான் அந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஓகே அடுத்தது இப்போ அவைலபிள் ரூம்ஸ்லாம் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேங்களா, அவைலபிள் ரூம்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் அவைலபிள் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே அவைலபிள் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறேன்னா
ஃபாரிச். ஓகே, ஃபாரிச்னு எடுத்துகிட்டு ஓகே ரூம் அப்படின்ற ஒரு கிளாஸ், அதாவது ரிட்டர்ன் டைப்பு. அடுத்ததாக ஆர்ன்றது டெஸ்டினேஷன், ரூம்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட், அரே லிஸ்ட்கான ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு ஆர் டாட் கெட் ரூம் நம்பர், ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரூம் நம்பர் நான் வந்துட்டு கெட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் வித்தின் டபுள் கோட்ஸ். ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு ரூம் நம்பர் சொல்லிவிட்டு ஒரு பீஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பீஸ் அப்படின்னு வச்சுட்டு கன்கரண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறேன், ஆர் டாட் கெட் ப்ரைஸ் பர் டே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சொல்லிவிட்டு பர் டே அப்படின்னு லாஸ்ட்டாக வரணும், அந்த ஸ்லாஷ் டே அல்லது பர் டே அப்படின்னு வரணுன்றனால ஓகே ஒரு கன்கரண்ட் ஆப்ரேட்டர் பர் டே அப்படின்ற மாதிரி மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஃபைன். ஸோ இது என்ன ஆகும், லிஸ்ட் ஆஃப் ரூம்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் அவைலபிள் ரூம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். எதுக்காக டிஸ்பிளே பண்ணணும், இதை பொறுத்து தான் இந்த அவைலபிள் ரூம்ஸை செக் பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த ரூம் நான் புக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் எழுதிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்டர் ரூம் நம்பர், என்ன ரூம் அவைலபிளாக இருக்குன்ற நான் பார்த்துட்றேன். ஸோ இப்போது என்டர் ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்தோடனே நம்ம ரூம் நம்பரை இன்புட்டாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு எஸ்சி டாட் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது இப்போ ரூம் நம்பரை கொடுத்துட்றோம். இப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செலக்டட் ரூம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணணும், என்ன செக் பண்ணணும், ஃபைண்ட் ரூம் பேஸ்ட் ஆன் என்டர் நம்பர். ஓகே, நீங்கள் என்ன நம்பர் என்டர் பண்ணுங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லை? ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரூம் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட், சாரி டைப் கிளாஸு. ஓகேங்களா? ஸோ செலக்டட் ரூம் ஈக்குவல் டு நல்லுன்னு நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன் இனிஷியலாக. ஓகேங்களா? வச்சுட்டு நான் ஃபாரிச் லூப்பில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ ரூம் அப்படின்ற டைப்பு, ஆர்ன்றது டெஸ்டினேஷன், ரூம்ஸ்ன்றது அரே லிஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு. ஓகே, இதை வச்சு நான் உள்ள கண்டிஷன் எடுத்துகிட்டு வரேன். என்ன கண்டிஷன் எடுத்துகிட்டு வரேன், ஓகே இஃப்பில் ஆர் டாட் கெட் ரூம் நம்பர் ஓகே ஈக்குவல் டு நீங்கள் வாங்கினா ரூம் நம்பரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? சரி, செக் பண்ணிவிட்டு இது ஓகேவா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் ஓகே இந்த ரூமை அசைன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், செலக்டட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்னு செட் பண்ணுறேன். ஓகே, சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரேக். ஓகே, ஃபைன். அடுத்தது நான் இதையும் செக் பண்ணும், என்னென்னா அங்கே ஒரு ரூம் நம்பர் லிஸ்ட்டு இருக்குது. ஓகே, அந்த ரூம் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ரூம் நம்பர் அவங்க கொடுத்தாங்கன்னா ஓகே அசைன் பண்ணிடுறோம். ஒருவேளை அங்கே ரூம் நம்பர் லிஸ்ட்லாம் இருக்குது, அதில் இல்லாத ஒரு நேம் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் செலக்டட் ஓனர் கிடையாது, ஓகே செலக்டட் ரூம் ஓகே ஈக்குவல் டு நல் அப்படி எதுவுமே இல்லைன்னா, ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் ஸோ நான் என்ன சொல்லிடுறேன், சிம்பிளாக இன்வேலிட். ஓகே, இன்வேலிட் ரூம் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். தட்ஸ் இட். சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரேக் கொடுத்துட்டேன். ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரூம் நம்பர் வந்துட்டு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எத்தனை நாள் அப்படின்ட்டு நான் சொல்லணும் இல்லையா? ஸோ எத்தனை நாள் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில், ஏன்னா நம்ம ரூம் புக் பண்ணுறோம். ஓகே, இந்த ரூம் அப்படின்னா அவைலபிள் ரூம்ஸ் இருக்குது, நம்ம புக் பண்ணிடுறோம், எத்தனை நாள்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்டர் நம்பர் ஆஃப் டேஸ். ஓகே, என்டர் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஸோ டேஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இன்புட்டை நான் வாங்குகிறேன். ஓகே, இங்கே நீ இன்டீஜர் வாங்கினதுனால பஃபர் கிளியர் பண்ணணுன்றனால நான் என்ன பண்ணுறேன், எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் ஓகே பஃபர் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபைனல் புக்கிங்க்கு வரோம். என்னென்னா எல்லாமே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், பெட் அசைன் பண்ணுறோம், ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டோம். இப்போ ரூமை செக் பண்ணுறோம். ஓகேங்களா, என்னென்ன ரூம்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்க்குறோம். அவைலபிளாக இருக்கிற ரூமுக்கான நம்பர் நான் என்டர் பண்ணுறேன், அது போய் செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கிற ரூம் நம்பரும் நீங்கள் கொடுத்ததும் ஓகேவாக இருந்தால் இந்த ரூம் அலோகேட் பண்ணிடுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வேரியபிள் வச்சுருக்கோம். இதை நான் என்ன பண்ணணும், அரே லிஸ்ட்டில் போய் நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இந்த புக்கிங்க்காக நான் ஒரு அரே லிஸ்ட் வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா
புக்கிங். ஓகே, எஸ், புக்கிங் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபைன். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா bookings டாட் ஆட் ஆஃப். ஓகே, bookings டாட் ஆட் ஆஃப். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், போர்டிங் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஓகே, இதில் எத்தனை பேராமீட்டர் இருக்குது கன்ஸ்ட்ரக்டரில்? 1 2 3. ஓகே, பெட்டு, ரூமு, டேஸு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணோம், நியூ. ஸோ போர்டிங். ஸோ இங்கே நான் 3 பேராமீட்டர்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணணும். என்னென்ன பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு பெட்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரூம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ். ஓகே, இது எல்லாமே நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், ப்ராப்பராக இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் இங்கே நீங்கள் வந்துட்டு பெட்டுக்கு மட்டும் என்ன பண்ணணும், நல்லா கவனிங்க. ஸோ பெட்ஸ் டாட் ஓகே கெட். ஓகே, பெட்ஸ் டாட் கெட் ஆஃப் பெட் இண்டெக்ஸ் அப்படின்றது நீங்கள் ப்ராப்பராக இந்த இடத்துல இங்கே பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்ததாக செலக்டட் ரூம். செலக்டட் ரூமில் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி செலக்டட் ரூம்ன்ற வேரியபிள் எங்கிட்ட இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், அசைன் பண்ணியிருப்போம். ஓகே, இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து டேஸ். ஓகேங்களா, ஸோ டேஸும் நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம். எங்கே வாங்கிட்டோம், இங்கே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம், எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டோம். ஸோ சிம்பிளாக செமிக்கல் மட்டும் வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போது இந்த டேட்டாலாம் உள்ளே ஆட் ஆனிச்சா இல்லையா, அதாவது புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையான்ற நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு கன்சோல் வச்சு பிரிண்ட் பண்ணலாம். system டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஓகே, ஸோ புக்கிங் கன்ஃபார்ம்டு அப்படின்ற நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேங்களா, புக்கிங் கன்ஃபார்ம்டுன்னு வச்சுக்கிறேன். ஃபைன். இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, புக்கிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், புக்கிங் மாடியூல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இன்னும் என்ன மாடியூல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வியூ புக்கிங் மாடியூல் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு எரர் இருக்குது, அது என்ன எரர்ன்றதை பார்த்துடலாம். இந்த இடத்துல எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த இடத்துல எரர் வருது. ஓகே, கெட் ஓனர் ஐடி. ஓகே, இதை நான் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். நோட்டீஸ் பண்ணாமே நான் அடுத்த கேஸ்க்கே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன எரர் வருதுன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஐஓடி கேனாட் பி ரிசால்வ் டு ஏ வேரியபிள் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வருது. ஸோ ஐஓடி ஓகே 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 நான் ஓஐடி கொடுத்துருக்கேன். இங்கே டைப் பண்ணுறப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஓஐடி. ஓகே ஃபைன். இப்போ எரர் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதாவது ஓனர் ஆட் பண்ணுறது. செகண்ட் கேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பெட் ஆட் பண்ணுறது. தேர்டு கேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதாவது புக்கிங் பண்ணுறது. இப்போ ஃபைனலாக வந்து வியூ புக்கிங், இதுதான் நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வியூ புக்கிங்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கேயும் நான் செக் பண்ணணும். ஓகேங்களா, என்ன செக் பண்ணணும்னா புக்கிங் வந்து எம்டியாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இஃப் ஓகே ஸோ புக்கிங் அப்படின்ற array list object டாட் இஸ் எம்டி. ஓகே, எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், system டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஓகே நோ புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா, சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரேக் கொடுத்துக்கிறேன். ஓகே, புக்கிங் இல்லைன்னா தான் அது நம்மளுக்கு சொல்லணும். புக்கிங் இருந்தால் ஓகேங்களா, ஸோ புக்கிங் இருந்தால் புக்கிங்கோடைய டீட்டெயில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், system டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஓகே. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாரிச் லுக்கில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ என்ன டிஸ்பிளே பண்ணுறேன், போர்டிங் அப்படின்றது நம்மளுடைய டைப்பு, பின்றது டெஸ்டினேஷன். ஓகே, ஸோ இங்கே புக்கிங்ஸ் அப்படின்ற சோர்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டில் தான் எல்லா புக்கிங்ஸும் இருக்குது, அதனால் ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்டினேஷன் இருக்குல்ல பி. ஓகே, ஸோ பி டாட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறேன். டிஸ்பிளே மெத்தட், இந்த டிஸ்பிளே மெத்தட் ஆக்சுவலாக எங்கே இருக்குது, நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி இந்த மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கோம். எங்கே க்ரியேட் பண்ணோம், போர்டிங் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணோம். இந்த டிஸ்பிளே மெத்தடில் என்ன டிஸ்பிளே ஆகும், ஓகே உங்களுடைய பெட் நேம் டிஸ்பிளே ஆகும், பெட்டுடைய டைப் டிஸ்பிளே ஆகும், ஓனருடைய நேம் டிஸ்பிளே ஆகும், ஓகே ஓனருடைய கான்டாக்ட் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ரூம் நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ காஸ்ட்ன்ற டிஸ்பிளே ஆகும், டோட்டலாக அமௌண்ட்டு டிஸ்பிளே ஆகும். இந்த டேட்டா எல்லாமே நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பி டாட் டிஸ்பிளே டீட்டெயில்ஸ் ஆஃப் ஈச் புக்கிங், ஒரு புக்கிங்கான டீட்டெயிலும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறேன். தட்ஸ் இட், இவ்வளோ தான்.
நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா எல்லா கேஸும் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா அவுட்புட் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய மெயின் மெத்தட் இருக்கிற கிளாஸ். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின் மெத்தட் எனக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ரன் as ஜாவா அப்ளிகேஷன் சக்ஸஸ். ஓகே, வெல்கம் திரு பெட் போர்டிங் சிஸ்டம். ஸோ நேம் வந்துருச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆப்ஷனும் இருக்குது. என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பெட் ஓனர், ஆட் பெட், புக்கிங் போர்டிங் ரூம், வியூ புக்கிங், எக்ஸிட். ஓகே, இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் சாய்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுத்துட்டு நான் நேம் என்ன கொடுக்குறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ காண்டாக்ட் நம்பர் என்ன கொடுக்குறேன்னா 3210 இந்த மாதிரி நான் ஒரு காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா எனக்கு என்ன வருது, ஓனர் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு எனக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? அகெயின் எனக்கு லிஸ்ட் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பெட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 2 அப்படின்ற ஒரு சாய்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, 2 அப்படின்ற சாய்ஸ் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் அவைலபிள் ஓனர்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஓனர் ஐடி இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஓனர் ஐடி நம்ம வந்து என்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ அவைலபிள் ஓனரில் 1 அப்படின்ற ஐடி ஏற்கனவே பாருங்கள் இந்த ஓனருக்கான ஐடி 1 இருக்குது. அதனால் இந்த ஓனர் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன சொல்லுது, என்டர் பெட் ஐடி அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், P001 அப்படின்ற மாதிரி பெட் ஐடி நான் கொடுக்குறேன். ஓகே, பெட் நேம் கேட்குது. என்னுடைய பெட் நேம் வந்துட்டு ப்ரௌனி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, பெட்டுடைய டைப் கேட்குது, டாக் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். என்ன வருது, பெட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த பெட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் சேம் ஓனருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பெட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்டர்வியூ சாய்ஸ்னு கேட்குது. ஓகே, இன்னொரு பெட்டு நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கும் ஆட் பெட்டு ஆப்ஷன் தான் போகணும். அதாவது 2 ப்ரெஸ் பண்ணுறேன். ஓனர் ஐடி கேட்குது. ஆல்ரெடி இருக்கிற ஓனர் வந்து அர்ஜுன். அந்த ஓனருடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ தட் நான் 1 அப்படின்றது நான் கொடுக்குறேன். இப்போ பெட் ஐடி கேட்குது. ஓகே, P002 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். பெட் நேம் நான் கொடுக்குறேன். பெட் நேம் வந்துட்டு கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கிட்டி அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இது என்னென்னா பூனை டைப்பு. ஓகேவா? அதாவது கேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ கேட் சொன்னோன்னே என்னாச்சு, பெட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், புக் பண்ணுறேன். ஸோ புக் பண்ணுறதுக்காக புக் போர்டிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 3 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பெட் நம்பர், எந்த பெட்டை நீங்கள் வந்துட்டு புக் பண்ண போகிறீங்களோ அந்த சாய்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னு பெட் நம்பர் நம்மக்கிட்ட கேட்குது. ஓகேங்களா? நான் ப்ரௌனியை வந்துட்டு புக் பண்ண போகிறேன்றனால 1 கொடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ரௌனுடைய ஐடி வந்து 1. ஓகேங்களா? ஸோ 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அவைலபிள் ரூம்ஸ் சொல்லிடுது. ஓகேங்களா? நீங்கள் புக் பண்ணணும்னு சொன்னோன்னே இந்தாங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. என்ன சொல்லுது, 101 ரூமாக இருந்துச்சுன்னா 500 ரூபா ஒரு நாளைக்கு, 102 ரூமாக இருந்ததுன்னா 700 ரூபா ஒரு நாளைக்கு, 103 ரூமாக இருந்ததுன்னா 1000 rupees ஓகே பர் டே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டீட்டெயில் வந்து சொல்லுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரூம் என்டர் பண்ணுங்கள், ரூம் நம்பரை அப்படின்னு சொல்லுது. நான் ப்ரௌனிக்காக என்ன பண்ணுறேன், இந்த 1000 rupees இருக்குல்ல பர் டே, அந்த ரூம் நம்பரை நான் கொடுக்குறேன். அதாவது 103 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணோடனே நம்பர் ஆஃப் டேஸ் இந்த இடத்துல கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 days அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு என்டர் பண்ணோன்னே என்ன ஆகுது, புக்கிங் கன்ஃபார்ம்டு. ஓகேங்களா? ஸோ புக்கிங் கன்ஃபார்ம்டு அப்படின்றது எனக்கு வந்துருச்சு இந்த இடத்துல. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு புக்கிங் பண்ணுறேன். ஏன்னா ப்ரௌனி நான் வந்து புக் பண்ணிட்டேன், இன்னொன்று கிட்டி இருக்கு இல்லையா? ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், அகெயின் தேர்ட் ஆப்ஷனுக்கு நான் வரேன். ஓகே, ஸோ சாய்ஸ் 3 அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து கிட்டி நான் வந்து புக் பண்ணணுன்றனால 2 அப்படின்றது நான் சூஸ் பண்ணிக்கிறேன், பெட் நம்பர். ஓகே, இங்கே 3 ரூம் இருக்குது. ஓகேவா? இங்கே நான் என்ன பண்ணுறேன், 102. ஏன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக இதை கொடுத்துட்டோன்றனால இப்போ நான் வந்து கிட்டிக்கு வந்து 102 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 102 நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்குது, ஒரு 2 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே என்ன வருது, புக்கிங் கன்ஃபார்ம்டு அப்படின்றது எனக்கு வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம புக்கிங் வந்துட்டு வியூ பண்ணி பார்க்கணும். வியூ பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் நம்மக்கிட்ட, 4 அப்படின்றது கொடுத்தீங்கன்னா வியூ பண்ணி முடியும். ஸோ 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு ப்ரௌனி டாக் டைப்பு. ஓகேங்களா? ஓனர் அர்ஜுன், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், ரூம் வந்துட்டு 103, பர் டேக்கு வந்துட்டு 1000 rupees. ஓகே, டோட்டலாக 3 நாள், டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 3000. ஓகேங்களா? அதே மாதிரி கிட்டிக்கும் ஓனருடைய டீட்டெயில், ஓகே ரூமுடைய டீட்டெயில், ஓகே 2 நாள் அப்படின்றனால 1400. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக நம்மளுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இன்கேஸ் ஓகே இப்போ நான் வந்து புக்கிங் பண்ணுறப்போ, ஓகேங்களா, இது
தேர்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகிறேன். ஓகே, இப்போ அவைலபிள் பெட்ஸ் கேட்குது. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இன்வெலிடான ரூம் கொடுக்க போகிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரௌனியே சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். என்டர் ரூம் நம்பர் கேட்குது. இங்கே 101, 102, 103 தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 108 நான் கொடுக்குறேன். ஓகே, இல்லாத ஒரு ரூமை நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ரூம். ஓகே, அதே மாதிரி இப்போ இன்வேலிட் ரூமை நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ ஓனர் இருக்காங்களா இல்லையான்றது நான் எப்படி செக் பண்ணுறது? இப்போ நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் நான் போகிறேன். ஓகே, இன்வேலிட் ஓனர் ஐடிக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், செகண்ட் ஆப்ஷன் போகிறேன். ஏன்னா போனாலே நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் ஓனர்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ ஒரு ஓனர் இருக்காங்க, அவங்களோட ஐடி வந்துட்டு 1. இப்போ நான் போயிட்டு 5 கொடுக்குறேன். ஓகே, என்ன சொல்லுது, இன்வேலிட் ஓனர். ஓகேங்களா, இப்போ எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ராப்பராகவே நம்ம என்ன ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோமோ அந்த ப்ராஜெக்ட் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ எல்லாமே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், செக் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ எல்லா ப்ராசஸும் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் வெளியில் வரணும் அப்படின்னா, ஓகே, அப்ளிகேஷன் விட்டு வெளியில் வர போகிறேன். ஸோ தட் நான் 5 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். எக்ஸிட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ கைஸ், இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஓகே, கோர் ஜாவா யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஊப்ஸ் கான்செப்ட் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்டர் ஆகட்டும், ஓகே, ஸோ அடுத்தது அரே லிஸ்ட் ஆகட்டும், மற்ற கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷனல் லூப்பிங், ஓகே, இன்புட்டை கெட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியுது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கமெண்ட்டும் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வர்றப்ப டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு அந்த டவுட் சால்வ் பண்ணுறேன். ஓகே, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், ஒரு லைக் ஆகட்டும், கமெண்ட்ஸ் ஆகட்டும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்துட்டு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு. ஓகே, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஏன்னா நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இதெல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த மோட்டிவேஷன் எனக்கு உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.